ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த பாடத்திட்டத்தில் கடந்த வகுப்புகளிலே 2வது அத்தியாயத்திலே 4வது மந்திரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த 4வது மந்திரம் பிரணவோ தனுகோ சரோஹ்யாத்மா பிரம்ம தல்லட்சிய முக்சதே அப்ரம்மத்தேன வேதவ்யம் சரவத் தன்மயோ பவேத் அப்படின்னு சொன்னது. அதாவது பிரணவோ தனு, ஓம்காரமே வில் என்று சொன்னது. 2 விஷயங்கள் இங்க நேற்று ஒப்பிட்டு காட்டியது. ஒரு இடத்துல ஓம்காரத்தையே அந்த வில் என்று சொன்னது. அதற்கு முந்தைய சூத்திரத்திலே, அதாவது மந்திரத்திலே, உபநிஷதங்களே வில்லாக காட்டியது. அதாவது 2 விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு விஷயம் உபநிஷதம், இன்னொன்னு ஓம்காரம். அப்ப இங்க இந்த வில்லுங்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம எப்படி கையாளுறோங்கிற அடிப்படையில தான் வெற்றி பெற முடியும். அப்ப அதுல 3வது மந்திரத்துல உபநிஷத்தை ஒரு பெரிய ஆயுதமாக, ஒரு வில்லாக காட்டியது. இப்ப இந்த 4வது மந்திரத்துல ஓம்கார மந்திரத்தை வில்லாக காட்டுது. அப்ப இது மாதிரி 2 விஷயங்களை இங்க நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இப்ப எதற்காக இந்த மாதிரி 2 விஷயத்தை சுட்டி காட்டுது அப்படின்னா, இப்ப இந்த உபநிஷத்துக்கள் எல்லாராலையும் படித்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஏன்னா உபநிஷதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது சரியான குருமார்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் படிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த 2வது வாய்ப்பாக ஓம்காரத்தை எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் மகான்கள் இந்த மாதிரி சூட்சுமமா சில விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த ஓம்கார மந்திரம் கூட நமக்கு அந்த இறைவனை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்ப நிறைய பாமரர்கள் எல்லாம் கூட அந்த ஆன்ம அனுபூதியை பெற்று விட்டார்கள் அப்படின்னா எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? அவங்க என்ன வேதம் எல்லாம் படிக்கவே இல்லையே, ஆனா அவர்கள் அடைந்தார்களா அப்படின்னா அடைந்தார்கள். நிறைய படிப்பறிவே இல்லாத மகான்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன போய் உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை எல்லாம் படித்தார்களானா இல்ல. அப்ப அவர்களால் எப்படி அந்த ஆன்ம அனுபூதி பெற முடிந்தது? ஆனா நாம இங்க அந்த ஆன்ம ஞான பாடம் படித்தால் தானே பெற முடியும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஓம்காரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதுங்கிறது இங்க ஒப்பிட்டு காட்டுது இந்த உபனிஷத் மந்திரம். அப்ப அதனாலதான் நான் நேற்று சொல்லும்போது அந்த ஓம்காரத்தை ரொம்ப ஒரு இலக்காரமா நினைக்காதீங்க. அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதுவே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது, ஈஸ்வரனாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னேன். அப்ப அந்த ஈஸ்வரன் அப்படிங்கறத கூட நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப டீப்பா போய் பார்க்கும்போது அது ஒரு மாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அதை மாயைன்னு சொல்றோம் அப்படின்னா, அது ஆன்மாவினுடைய நிழல், அறிவினுடைய நிழல் தான். அதுதான் மனமும். அப்ப இங்க மனம் தான் அந்த அறிவாக மாறணும் அப்படின்னா, அது பக்குவப்படுத்தப்பட வேண்டும், அது நெறிப்படுத்தப்பட வேண்டும், அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற அடிப்படை விஷயத்தையும் இங்கு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்? அந்த மன தூய்மைக்காகத்தான் எல்லா பயிற்சிகளும் பண்றோங்கிறதையும் புரிந்து கொண்டு செய்யணும். அது புரியாம நம்ம மனம் போகிற போக்குல எதையும் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்ப அத்தகைய அந்த இறைவனை, அந்த அறிவை, அந்த ஆன்மாவை அடைவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4வது மந்திரம் ஒரு 4 விதத்துல சுட்டி காட்டுது. எப்படின்னா, அந்த வில் என்பதை ஓங்கார மந்திரமா வச்சுக்குங்க. அந்த வில்லில் கட்டப்பட்ட நாண் இருக்குது பார்த்தீங்களா? அதை மனமாக வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் அந்த கட்டப்பட்ட நாணிலே ஒரு அம்பை பூட்டி, அம்பை பொருத்தி அந்த இலக்கை நம்ம நோக்கி செலுத்த வேண்டும். அப்ப அந்த அம்பு உடலாக வைத்துக் கொள்ளுங்க. அடைய வேண்டிய இலக்கு இறைவனாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த மாதிரி 4ஆக நம்ம இங்க பிரித்துக் கொள்ள வேண்டும். பிரித்துக் கொண்டு அந்த அம்பை எப்படி எய்வது என்பதை பார்த்தா, முதலில் ஞானை வில்லில் இழுத்து கட்ட வேண்டும். அப்போ ஒரு வில்ல எடுத்து அந்த வில்லுல நாணை இழுத்து கட்டணும். நாணுன்னா அந்த கயிறை இழுத்து கட்டணும். பிறகு அம்பை அந்த ஞானில் வைத்து குறிபார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த அம்பை எடுத்து அந்த கயிற்றுல வெட்டி இழுத்து நம்ம எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை குறிபார்க்க வேண்டும். அந்த இலக்கும் அம்பும் ஒரே நேர்கோட்டில் வந்த பிறகு அம்பை பின்னால் இழுத்து எய்ய வேண்டும். அப்பதான் நம்ம அந்த இலக்கை நோக்கி செலுத்த முடியும்.
அப்ப இதில் ஒவ்வொரு படியும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு வில் வீரன் ஒரு வில்லை ஆயுதமாக வைத்துக் கொண்டு அதை இயக்குகின்றான் என்றால் அதற்கு இந்த பயிற்சி முறை அவனுக்கு தேவைப்படுகின்றது. அந்த நாணை சரியான முறையில் கட்ட வேண்டும். அது கட்டப்படுவதும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப இழுத்தும் கட்டிடக்கூடாது, ரொம்ப இளகியும் கட்டிடக்கூடாது. அது சரியான ஒரு தன்மையிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க ஏன் இந்த மாரி வில்லு, நாணு, இந்த அம்பு, அப்புறம் அந்த அம்பு அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த ஓம்கார மந்திரத்தை இங்க மனம் என்பதின் மூலமாக நம்ம ஜபிக்க வேண்டும் என்றால், அதற்கான ஆயுதமாக அந்த வில் இருக்குது. அந்த வில்லு தான் இங்க ஆயுதம். ஓம்காரம் தான் இங்க ஆயுதம். அப்ப அது எப்படி நம்ம மனதின் வழியாகத்தான் நம்ம அத ஜபிக்க வேண்டும். ஓம்காரம்ங்கிறது மனத்தின் வழியாக தான் ஜபிக்கக்கூடிய விஷயம். சரி, இப்ப அந்த ஓம்காரத்த நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஓம் ஓம்ன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா? இப்ப ஓம்ங்கிற ஒரு விஷயத்த மனசு கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்கணும் அல்லது ஜபிக்கணும் அப்படின்னா, அதற்கு உடலும் ஒத்துழைச்சா தான் நீங்க பண்ண முடியும். உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தோ அல்லது பெரிய பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு இருந்தாலோ உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த வலியும், வேதனையும் ஓம்காரத்தை ஜபிக்க முடியாது. அது ஒரு இடையூறாக மாறிவிடும். அப்ப இங்க எல்லாமே ஒரு ஒருங்கிணைப்பு தன்மைக்குள்ள வரணும். உடல், மனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு தன்மைக்குள்ள வரணும் அப்படிங்கிறத இங்க சுட்டிக்காட்டுறதுனால, இப்ப இந்த ஒவ்வொரு படியும் முக்கியமா வச்சுக்கிட்டு, இப்ப அந்த நான் என்ற மனம் வில்லில் சரியாக இழுத்து கட்டப்பட்டிருக்க வேண்டும். உடம்பு என்ற அம்பு கூரியதாகவும் இருக்க வேண்டும். அந்த அம்பு இலக்குடன் நேர்கோட்டில் அமையுமாறு பொருத்தப்பட வேண்டும். இத்தனை நிபந்தனைகளும் சரியாக இருக்கும்போதுதான் அம்பை எய்தால் இலக்கு தாக்கப்படுவது நிச்சயம். அப்ப நான் வில்லில் சரியாக இழுத்து கட்டப்பட்டிருக்க வேண்டும். இங்கே நான் என்பது மனம், வில் என்பது ஓம்காரம். மனம் ஓங்காரத்துடன் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இங்க விஷயம். எப்படி வில்லுல போய் அந்த நாணை இழுத்து கட்டி பிணைச்சிருக்கிறோமோ, அது மாதிரி இங்க ஓம்காரத்தில் மனம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப மனம் ஓம்கார ஜபத்தில் மூழ்கியதாக பயிற்சி பெற்றதாக இருக்க வேண்டும். மனதிற்கு பயிற்சி அளிப்பது பற்றி 2 கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அது எப்படின்னா, ஒன்று இறை எண்ணங்களால் நிறைந்த மனம், 2வது அலைபாயாத மனம். அப்போ இது ரொம்ப முக்கியம். அதாவது இங்க அலைபாயாத மனம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு ஜபம் கை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மந்திர ஜபம் என்பது ஏதேதோ மந்திரங்களை நம்ம உபாசனை பண்ணிக்கிட்டோ, அதை உச்சரித்துக் கொண்டோ இருப்பதற்கு பதிலாக, இந்த ஓம்கார மந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கு நமக்கு ரொம்ப கை கொடுத்துரும். அது ரொம்ப அருமையான மந்திரம் என்பதாக இங்க உபநிஷத் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மனம் எப்போது அலைப்பாயும் அப்படின்னா, ஆசைகள் எழும்போது தான் இந்த மனசு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனம் அலைப்பாயுறதுனாலே ஆசையின் காரணமா தான். ஏதேனும் ஒரு விஷயத்த பார்க்கும், அதை அடையணும்னு நினைக்கும். இது மாதிரி பல்வேறு ஆசைகள் காரணமாக மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அப்ப ஆசைகள் எழும்போது, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே மனம் புறத்தில் செல்கிறது. அதுவே ஆசைகளை விட்ட மனம் அலைப்பாயாமல் நிற்கும். அப்ப அந்த ஆசைகளை எப்படி விடுவது? அந்த ஆசைகளை விட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப மனத்தை எப்போதும் அந்த இறை எண்ணங்களால் நிறைக்க வேண்டும் என்று இங்கு சொல்ல வருது. அப்ப மனதை எப்பொழுதும் அந்த இறை சிந்தனையோட இணைக்க வேண்டும் என்று நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப அதற்கு நம்ம மன ஒருமுகப்பாட்டிற்கு இந்த ஓம்காரம் கை கொடுக்கும். அதனால தான் இந்த ஓம்கார ஜபத்தை பத்தி நானு மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். உபநிஷத்துக்குள்ள எல்லா நூல்களும் இதை சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப அம்பினுடைய கூரிய முனை இருக்கு இல்லையா? அம்பு எய்யணும் அப்படின்னா, அம்பு ஒரு மொன்னையா இருந்து, சரியா பராமரிக்கப்படாத ஒரு அம்ப நம்ம எடுத்து, அந்த இலக்கை பார்த்து குறி வைத்து தாக்கினாலும் கூட, அந்த அம்பு சரியாக இல்லாவிட்டால், அந்த இலக்கில் சென்றடைய வேண்டிய காரியம் முழுமை பெறாம போயிடும். அப்ப அதனால அம்ப நம்ம எப்பவுமே பராமரிக்கணும். அம்ப நல்லா தீட்டி, கூர்மையா வச்சுக்கணும் இல்லையா? அது மாரி, இங்க உடலையும் நம்ம நோயற்ற நிலையிலே, யோக சாதனைக்கு ஒத்துழைக்கும் வகையிலே, நாம் அதை பராமரிக்க வேண்டும். அப்ப அதுதான் இங்க அந்த அன்பு கூர்மையாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அம்பு கூர்மையாக இருப்பது போல, இங்க உடலையும் நாம் பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அம்பை கூர்மையாக பராமரிப்பது போல. அப்ப அத்தகைய அம்பு இலக்குடன் நேர்கோட்டில் அமையுமாறு பொருத்தப்பட வேண்டும். அப்ப நேர்கோட்டில் அமையுமாறு எதில் பொருத்துகின்றோம்? அந்த நாணில் பொருத்துகின்றோம். அப்ப அது மாதிரி இந்த உடலும் மனமும் அங்கு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால், அங்கு இந்த மனமும் உடலும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதைத்தான் இங்க சுட்டிக்காட்டுது. இந்த வில்லு, அம்பு
அந்த நானு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம ஒப்பீடு பண்றது எதுக்காக அப்படின்னா, இங்கு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று வேலை செய்யாது. இப்ப வெறும் வில்ல மட்டும் கையில வச்சுக்கிட்டு அம்பு இல்லன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப அது மாரி மனசு மட்டும் நம்ம சூட்சமா வச்சுக்கிட்டு உடம்பு இல்லன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த உடம்பு எதற்காக நமக்கு தேவைப்படுது? மனம்ங்கிற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஆசைகளையும், தேவைகளையும் உடம்பின் வாயிலாகத்தானே பூர்த்தி செய்ய முடியுது. இதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணமெல்லாம் குடுத்துட்டேன். இப்ப மனசு ஒரு விஷயத்த ஆசைப்படுதுன்னா, அது உடம்பு வழியா தான் அனுபவிக்கும். இப்ப நம்ம லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் எது உண்டாக்குது? மனசு தானே உண்டாக்குது. அப்ப மனசுக்கு தான் அந்த ஆசை வருது லட்டு சாப்பிடணும் அப்டின்ட்டு. அப்ப உடனே அந்த லட்ட போய் தயார் பண்ணது அல்லது கடையில போய் வாங்கிட்டு வந்து, அதற்கு உடல் தானே தேவைப்படுது. போய் கடையில வாங்குறதா இருந்தாலும், லட்ட தயார் பண்றதா இருந்தாலும் அதற்கு உடல் தேவை. அப்ப மனசு ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு உடல் இருந்தால் தான், அந்த உடல் அதை தயார் பண்ணியோ அல்லது கடையில் வாங்கியோ வந்து, அந்த லட்டை வந்து தன்னிடத்தில் உள்ள நாக்கு என்ற புலன்களின் வழியாக சுவைக்கிறது. அப்படி சுவைத்து அந்த சுவையை அனுபவித்து, ஆஹா! ஆனந்தமா இருக்குது லட்டு அப்படின்னு சொல்லி ரசிக்குது, ருசிக்குது. அப்ப அந்த ரசிப்பும், ருசிப்பும் நாக்குக்கு இருக்குதா? கிடையாது. ஏன்னா நாக்குக்கு அந்த ருசியும், ரசிப்பும் இருந்ததுன்னா, செத்த பொணத்துக்கு கூட தான் நாக்கு இருக்குது. அதுதான் அதனுடைய நாக்குல கொண்டு போய் லட்ட வச்சு பார்க்கலாமே, அல்லது ஒரு ஐஸ்கிரீம தடவி பார்க்கலாமே, ஆஹான்னு சொல்லுமா? அப்ப சொல்லாது. அப்போ அந்த நாக்கு ஒரு புலன் தான். அதுல லட்ட சுவைக்கும்போது, அந்த சுவையினுடைய ரசத்தை உள்வாங்கி, அது மனது உணர்ந்து, அது ஆனந்தப்படக்கூடிய விஷயம் அந்த ஆன்மா இருப்பதினால் தான் நடக்கின்றது. ஏன்னா ஆன்மா உள்ள இருந்து அத அனுபவமாக்குது அந்த மனசுக்கு. அப்ப மனம் எதனுடைய அடித்தளத்தில் அனைத்தையும் அனுபவமாக்குது அப்படின்னு பார்த்தா, ஆன்மாவின் அடித்தளத்தில் தான் அதை அனுபவமாக்குது எதையுமே. அப்ப இந்த உடம்பும், மனசும் ஆன்மாவின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்ப அதத்தான் இந்த மந்திரம் வந்து சுட்டிக்காட்டி, அதனுடைய இலக்கை நமக்கு காட்டுது. இலக்கு என்ன? இறைவன் தான் இலக்கு. அப்ப அந்த இறைவனை நாம் அடைய வேண்டுமென்றால், அதற்கு வில்லு தான் வந்து ஆயுதம். அப்ப அந்த வில் என்ற ஆயுதம் வந்து ஓம்காரம். அதில் நான் என்ற மனம், அந்த மனதை பூட்டி, அதில் அம்பு என்ற உடல் இருக்க வேண்டும். அந்த உடலையும், மனதையும் ஒருங்கிணைத்து, அந்த இறைவனை, இலக்கை அடைய வேண்டும் என்பதாக இங்க இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. தெய்வமாகி தெய்வத்தை பூஜை செய் என்பார்கள் பெரியவர்கள். அப்ப உடம்புடனும், மனதுடனும் நம்மை ஒன்றுபடுத்துகின்ற சாதாரண மனித நிலையில் நாம் கடவுளை ஒரு மனிதனாக மட்டுமே பாவித்து வழிபாடு செய்ய முடியும். அப்ப நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பெரும்பாலும் நம்ம கடவுளை எல்லாம் என்ன பண்றோம்னா, மனித வடிவில், மனித உருவில் உருவகப்படுத்திக் கொண்டு, கடவுளையும் ஒரு மனிதனாகவே பாவித்துக் கொண்டு தான் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவே அந்த கடவுளை, அந்த இறைவனை உள்ளது உள்ளபடி அறிய வேண்டுமானால், நாமும் அந்த தெய்வீக நிலைக்கு உயர வேண்டும். அப்ப நாமும் அந்த தெய்வீக நிலைக்கு உயருகின்ற பொழுதுதான், அந்த இறைவனை, அந்த ஆன்மாவை, அந்த அருவை நம்ம அனுபவமாக்க முடியும். அப்ப அந்த அறிவை நாம் அனுபவம் ஆக்க வேண்டும் என்றால், அதற்கான தகுதியை இந்த உடலும், மனமும் பெற்றாக வேண்டும். அப்பொழுது பெறுகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த ஆன்ம உணர்வு அனுபவமாகும். அதுதான் ஆன்ம அனுபூதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, அப்ப அந்த ஆன்ம அனுபவத்தை நம்ம பெறுறதுக்கு இப்ப எது நமக்கு கை கொடுக்குது? அதுதான் 2 வழிகள சொல்லிக் குடுத்துருச்சு. ஒன்று வந்து உபநிஷதம் என்ற வில்லை வைத்துக்கொண்டு நீங்க அந்த இலக்கை அடையலாம். அல்லது ஓம்காரம் என்ற வில்லை வைத்துக்கொண்டு அந்த இலக்கை அடையலாம். இலக்கு வந்து இறைவன் தான். அப்ப அந்த இறைவனை அடைவதற்கான இந்த 2 உபாயத்த நம்ம கையில வச்சுக்கிட்டு, நமக்கு எது இலகுவாக இருக்கிறதோ, அதை நாம் நடைமுறைப்படுத்தலாம். அல்லது 2 விதத்திலும் நாம் அடைய முடியும். அப்ப கொஞ்சம் நம்ம புத்திசாலிகளா, அறிவாளிகளா, அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா, நாம் இந்த உபநிஷத்துகளையும் படிக்கலாம். ஓம்காரத்தையும் ஜெபிக்கலாம். தப்பில்ல. ஆனா எனக்கு இந்த உபநிஷத்தெல்லாம் படிச்சு புரிந்து கொள்ற அளவுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. என்னென்னமோ சொல்றீங்க. நமக்கு அது சுத்தமா உள்ளேயே மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. அது எனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு, அத கண்டாலே பதறிக்கிட்டு, பல காத தூரம் ஓடுகின்றவர்கள் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவர்கள் அட்லீஸ்ட் இந்த ஓம்கார மந்திரத்தையாவது ஜபித்தாங்கன்னா, அவங்களும் அந்த இறைவனை உணரலாம். அப்ப இந்த 2 வழிமுறைகளை சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அத நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து அந்த சாஸ்திரங்களை படித்து, அந்த அறிவுப்பூர்வமாக இறைவனை வந்து நம்ம உணர்ந்து கொண்டாலும் கூட, அதுவும் நம்ம அனுபூதியில் உணர வேண்டும். அது வெறும் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு ஏட்டுச் சுரைக்காய் மாரி மாறிடக்கூடாது.
ஏன்னா இப்ப ஆன்ம ஞான விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு அது ஒரு கேள்வி ஞானமா பரோட்ச ஞானமா மாறிடக்கூடாது. கேள்வி ஞானம்னா கேள்வி என்றால் கேட்டல். கேள்வினா கொஸ்டின் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. அதாவது கேட்டல்ங்கிற ஒரு ஞானத்தின் மூலமாக ஞானத்தை அந்த ஆன்மவியல் பாடங்கள் மூலமாக தெரிந்து கொண்ட ஞானத்தை அனுபவமாக மாற்ற வேண்டும். அப்ப ஆன்ம அனுபூதி என்பது அந்த அறிவை நாம் நம்முள் உணர்வது. அதுதான் ஆன்ம அனுபூதி அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அறிவை நம்ம உணர்வது அல்லது அனுபவமாக்குவது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த ஆன்ம அனுபவம், ஆன்ம அனுபூதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படுது. அதாவது அது பற்றி அனுபவம் இல்லாதவர்கள் அதை கதை கதையா புத்தகங்கள் மூலமாக ஏதேதோ படிச்சுட்டு அதை வச்சு கதை விடுறதும், அது அப்படி அடையப்பட்டது, இப்படி அடையப்பட்டது அப்படின்லாம் சும்மா ஒரு பில்டப் பண்றதுமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆன்ம அனுபூதி ரொம்ப அதிசுலபம் அது. ஏன்னா இப்ப வந்து நீங்க எப்படி அத சுலபமாக அடைய முடியுங்கிறதுக்கு ஒரு நெறைய விஷயங்கள உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலயும் நான். அதாவது இப்போ நீங்க இந்த ஆன்மவியல் பாடத்த படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுதுன்னா, இங்க இறைவன் என்பவன் நம்ம நினைத்துக் கொண்டிருப்பது போல ஒரு உருவத்தில் இல்ல. சிவபெருமானாகவோ அல்லது ஒரு விஷ்ணுவாகவோ வேற ஏதேனும் ஒரு உருவத்தை நம்ம உருவகப்படுத்திக் கொண்டு அதுதான் இறைவன் என்று கற்பித்துக் கொண்ட கடவுள் அல்ல. அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்துடுது. இந்த பாடத்திட்டங்கள் மூலமா ஒரு தெளிவு வந்துடுது. அப்ப அவர் உருவத்தில் இல்ல, அருவத்தில் இருக்கிறார். அதாவது உருவமற்றவராக இருக்கிறார். அப்ப உருவமற்ற அவருடைய உண்மை சொரூபம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது வேதமே சொல்லுது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. அவருக்கு ஒரு பெயரை வச்சிருக்குது. அப்ப நம்ம இறைவனை வந்து இந்த சற்குணத்தில் இருந்து நிர்குண நிலைக்கு கொண்டு போய்க்கணும். சற்குணம்னா இந்த உடல் சார்ந்த, இந்த உலகியல் சார்ந்த மனதினால் கற்பித்துக் கொள்ளப்பட்ட தெய்வீக வடிவங்கள். அப்ப அது மனம் வந்து யார் யாருக்கு என்னென்ன விருப்பப்படுதோ அதையெல்லாம் படைச்சுக்கும். இப்ப முருகர் ஆசைப்படுதுன்னா, முருகர் மாரி ஒரு உருவத்த படைச்சு, அபிமான தேவதையாக முருகனை பாவிக்கும். விநாயகர பிடிச்சு போச்சுன்னா, விநாயகரா வழிபாடு பண்ணும். அப்ப இது மாரி உருவங்களுக்குள்ள இறைவனை படைத்துக் கொண்டு வழிபாடு பண்றதெல்லாம் சற்குண நிலைப்பாடு. இதெல்லாம் வந்து மனம் சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனா இங்க வேதம் சொல்ல வர்ற விஷயம், உபநிஷத்தெல்லாம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த மனதையும் கடந்து அந்த அறிவாகத்தான் இறைவன் இருக்கின்றான். அவன் நம்மால் உணரப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்ப நாம அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்பதைதான் இங்க உபநிஷத்தெல்லாம் சுட்டிக்காட்டுற விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு அந்த அனுபவம் ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம்ங்கிறது எப்படி நமக்கு சாத்தியமாகும்னா, அத வந்து முதல்ல ஒரு அறிவு என்பதில் நம்ம தெளிவாக நிக்கணும். இறைவன் என்பவன் ஒரு பேரறிவாளன், ஒரு அறிவு பொருள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்புறம் 2வது அந்த அறிவுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எந்த ஒரு உருவகத்திலும் சுட்டிக்காட்ட முடியாது. அந்த அறிவ வந்து நான் எப்படிங்க அறிவ வந்து எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படின்னா, எப்படியுமே சொல்ல முடியாது. அதனால தான் அத வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, மனதினால் உணர முடியாது, புலன்களால் அறிய முடியாது அப்படின்னுலாம் உபநிஷத் சொல்லுது. அப்போ வந்து அந்த இறைவன் அறிவாக இருக்கிறான்ங்கிற ஒரு விஷயத்த எப்படி நான் உங்களுக்கு அனுபவமாக்க முடியும்? அப்போ அந்த அறிவு என்றால் என்ன? அறிவுங்கிறது எப்படி அனுபவப்படும் அப்படின்னா, அதுக்கு தான் உபனிஷத் க்ளூ குடுக்குது. எப்படி க்ளூ குடுக்குதுன்னா, அந்த அறிவு என்பதை நீ வந்து ஒரு ஒளியாக பார். அது ஒரு ஒளிச்சுடர் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒளிச்சுடர்ன்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, உடனே ஒரு லைட் ஃபார்ம வந்து கற்பனை பண்ணிக்குது. ஓ! லைட்னா அந்த தீபச்சுடர் மாரி இருக்கும் போல இருக்கு. அல்லது சூரிய ஒளி மாரி இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் அப்படி ஒரு கற்பனைக்கு போகுது. ஏன்னா மனசு அப்படித்தானே கற்பனை பண்ணிட்டே இருக்கும். மனதனுடைய போக்கு என்னன்னா, புறத்துல என்னென்ன விஷயத்த பாக்குதோ அத வச்சுக்கிட்டே கற்பனை பண்ணும். அப்ப நம்ம மனசுக்கு வந்து ஒளின்னா எப்படி தெரிஞ்சிருக்குது? ஒளின்னா லைட்டு. அப்ப லைட்னா ஒரு வெளிச்சம். அப்ப வெளிச்சம்னா அந்த பிரம்மம், அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு என்பது ஒரு வெளிச்சம்னா ஒரு ஒளி மாரி இருக்கும் போல இருக்கு. அப்ப அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்ப அது ஒரு ஒளி மாரி வந்துரும் போல இருக்கு. நம்ம கற்பனை பண்ணிட்டு, உடனே நம்ம புருவ மத்தியில ஒரு ஒளி தெரியுது. அல்லது அப்படியே ஒரு ஜோதி வடிவத்துல இறைவன நான் வழிபடுறேன்ட்டு வீட்ல ஒரு ஜோதிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க அப்படி சொல்ல வரல. அறிவு ஒளி என்பது அந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலைய சொல்லுது. அதுதான் அறிவு பிரகாசம், புத்தி பிரகாசம். அவன் புத்திசாலி அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா? அவனுடைய அறிவு பிரகாசிக்குது, நல்லா பிரகாசிக்குது. நல்லா பிரைட்டா இருக்கான். பிரைட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு கல்விச்சாலையில படிக்கிற மாணவன வந்து நம்ம ஏன் பிரைட் ஸ்டூடண்ட்ன்னு சொல்றோம்? அந்த பிரைட்ன்னா அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது மாரி இந்த அறிவு ஒளி எப்படி எல்லாத்தையும் காட்டி குடுக்குது? ஒவ்வொன்னையும் அறிந்து கொள்ளுது இல்லையா? இப்ப நீங்க பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும், இது புத்தகம், இது பேனா, இது டேபிள், இது சேர் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த மொழியில வேணா பேசுங்க. அந்தந்த மொழியின் மூலமாக அந்த பொருளை அடையாளம் கண்டு கொண்டு, அதது இன்னது என்று ஒரு அறிவை தன்னுள் உள்வாங்கிக் கொள்ளுதுல்ல. அப்ப அதுதான் இங்க அறிவு.
அந்த இறைவனே எல்லாமாக இருக்கின்றான்னு நம்ம ஏன் சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க டேபிள்னு ஒரு வார்த்தைய சொன்னா, அதற்கு ஒரு நாமம் வருது. டேபிள்னு ஒரு உருவத்தையும் நீங்க பார்க்கிறீங்க கண்ணுல. அப்ப அந்த நாமமும், ரூபமும் வந்துவிட்டால் அது சத்குணம். அந்த நாமமும், ரூபமும் இல்லாவிட்டால் அது நிர்குணம். அப்ப நிர்குணமாகிய அறிவு கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த அறிவை நான் கண்களால் பார்க்க வேண்டும் என்றால், சற்குணமாக மாற்றிவிட்டால் பார்க்கலாம். அப்ப சற்குணமாக நான் மாற்றுவது எப்படின்னா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்றால், ஒவ்வொன்றிலும் அவன் தெரிகின்றான் என்றால், அப்ப அந்த நாமமும், ரூபமும் அவனே. அப்ப அந்த நாமமும், ரூபமும் எப்படி நமக்கு தெரிஞ்சுது? நம்மிடத்துல அந்த அறிவு இருக்கிறதுனால தான், இது பேனான்னு சொன்ன உடனே அதை புரிந்து கொள்ளுது. ஓ! பேனான்னா இப்படித்தான் இருக்குமா? அப்படின்ட்டு புரிந்து கொள்ளுது நம்முடைய மனசு. அப்புறம் அந்த பேனாவினுடைய அத்தனை விஷயங்களையும் ஓரளவுக்கு அது அனலைஸ் பண்ணிடுது. அந்த பேனா இப்படிப்பட்டது, அது பால் பாயிண்ட் பென்னா அல்லது இங்க் பென்னா அப்படின்லாம் ஒரே பயங்கரமான கற்பனைக்குள்ளலாம் போகுது. போய் அத்தனையும் அனலைஸ் பண்ணி, இது இன்னது என்று பிரித்து பகுத்து அறியக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதியாக மனிதன் இருக்கிறான். அப்ப இதுதான் பிரத்யேக அறிவாக இங்க பார்க்கப்படுகின்றது. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த மாதிரி பகுத்து, பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி இல்லை இல்லையா? அப்ப அதனாலதான் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே அந்த அறிவை அனுபவமாக உணரக்கூடிய தகுதி ஒரே ஜீவராசிக்கு தான் இருக்கிறது. அதுதான் மனிதன். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இறைவனை வந்து பயங்கரமா கற்பனை பண்ணி எனக்கு அது அனுபூதியாக மாட்டேங்குது, அனுபவமாக மாட்டேங்குதுன்னு புலம்பாம, இது எல்லாம் இறைவன் தான் என்று நம்ம அனுபவமாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். தினசரி அனுபவமாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் இறைவனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இருப்பதெல்லாம் இறைவனே. ஒவ்வொன்றிலும் அந்த மனம் வந்து இப்போ ஒரு பொருளை பார்க்குதுன்னா, அந்த அறிவு தான் அதை பார்க்குது. அறிவு தான் அதை உணருது. அறிவு தான் அதை அனுபவமாக்குது. அப்ப அதுதான் அனுபூதி. இதைத்தான் நீங்க புரிந்து கொள்ளணும். வேற ஒண்ணும் பயங்கர கஷ்டமெல்லாம் இல்ல. ஆன்ம அனுபூதி, இறை அனுபூதிங்கிறது ஏதோ ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், ஒரு பயங்கரமான விஷயம் போல் இருக்குது. அதை நமக்கு அடையறதுக்கே முடியாது போல் இருக்குன்னு கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஞானம் நமக்கு வந்து விட்டால் புரிதல் என்பது எளிது. ஞானம் வராவிட்டால் மனம் இதை ஏற்றுக்கொள்ளாது. மனசு வந்து அது எப்படிங்க ஒரு டேபிள பார்த்து கடவுள் சொல்றீங்க, என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு அதை நெக்லெக்ட் பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனா எப்ப இந்த ஆன்ம அனுபவம் எப்ப நமக்கு உண்டாகுதுன்னா, இந்த ஆன்ம ஞானங்களை உள்வாங்கும் போது இறைவனுடைய தன்மை என்ன? சச்சித் ஆனந்தம். சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு. அந்த சத்தும் சித்தும் அனுபவம் ஆகும்போது தான் ஆனந்தம் உண்டாகுது. அப்ப அந்த அறிவு எப்படி எங்கும் இருப்பு கொண்டிருக்கின்றதுன்னா, இந்த மாதிரிதான் நாம ரூபங்களில் இருப்பு கொண்டிருக்கின்றது. அப்ப அதுதான் இறைவன். அப்ப இதை புரிந்து கொண்டா, இங்கு இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறதுனால எதை நீங்க வெறுக்க முடியும்? எதை நீங்க வேண்டாம் வெறுப்பு காட்ட முடியும்? அப்ப எல்லாம் அதையே பார்க்கிறோம். பார்க்கும் இடமெங்கும் இறைவன் தெரிவான். அப்ப எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க முடியும். எல்லாமே இறைவன்ங்கும் போது இங்க நானும் இறைவன் தான். அப்ப உருவத்திலும் இருக்கிறான், அருவத்திலும் இருக்கிறான். இறைவன் வந்து அருவுருவாய் இருக்கிறான். உருவாய், அருவாய், அருவுருவாய் இருக்கிறான் இறைவன். அப்ப இதைத்தான் மகான்கள்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இறைவனுடைய முறை எப்படி இருக்கின்றது? அவன் உருவத்திலும் இருக்கிறான், அருவத்திலும் இருக்கிறான், அருவுருவாயும் இருக்கிறான். அப்ப இரண்டும் கலந்ததாகவும் இருக்கிறான். அப்படி எல்லாமே நம்ம இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல அப்படி எல்லாமே இருக்கு இல்லையா? கண்ணுக்கு தெரியாம இருக்கிறான், கண்ணுக்கு தெரிந்தும் இருக்கிறான், கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலையைத்தான் நீங்க இறைவன், இறைத்தன்மை என்று நம்ம சொல்கிறோம் போது, அப்ப இந்த ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம் என்பது ஒரு கஷ்டமான காரியமே இல்ல. அதி சுலபம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவு எளிமையா இதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை ஏன் ரொம்ப நம்ம சீரியஸ் பண்ணிக்கிட்டு, ஏதோ புத்தகத்துல படிச்சுட்டு, அது பயங்கரமான விஷயம், அதை அனுபவமாக்கவே முடியாது, அதுக்கெல்லாம் தலைகளா நிக்கணும், அதுக்கெல்லாம் சமாதிக்கு போகணும், அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சமாதின்னா என்ன? அந்த ஆதியோடு சமமாவது அவ்வளவுதானே தவிர, சமாதிங்கிற ஒரு வார்த்தைய மனசு எப்படி கற்பனை பண்ணிக்குதுன்னா, ஏதோ ஒரு பணம் மாரி போய் எங்கேயோ உட்கார்ந்துக்கிறது குகையில, அல்லது அப்படியே மனமற்ற நிலையில அப்படியே தன்னை மறந்து இருக்கிறது. அப்படின்னா, அதுக்கு வந்து மனமற்ற நிலையில தாவரங்கள் கூட இருக்குது. அது கூட ஒண்ணும் இல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் அனுபூதி அடையணும்ல. ஏன் அனுபூதி அடைய மாட்டேங்குது? இப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே செயல்படாம அப்படியே ஒரு நிஷ்டையில உட்கார்ந்துட்டான்னா, கொஞ்சம் கூட உடம்ப நான் அசைக்க மாட்டேன். கல்லு மாரி வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன். அதுதான் விபாசனா அப்படின்னு சொன்னா, அப்ப கல்லு மாரி உடம்பு வச்சு உட்கார்றது தாவரம் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம் கூட அப்படியே நின்ன இடத்துல அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கு. அது அனுபூதி அடைய வேண்டியது தானே? ஏன் அடைய முடியல? அப்ப இங்க சும்மா உடம்பு அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலயோ, மனம் அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலயோ அனுபூதி ஆயிடாது. இங்கு புரிதல் தான் அனுபூதி. அனுபூதி, ஆன்ம அனுபவம் என்பது மனம் அதை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவம். அந்த மனம் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவம், அதுதான் மனதின் உயர் பரிமாணம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா மனதின் உயர் பரிமாணம் என்னன்னா,
அது மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயம். மனம் வந்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். காரணம் என்ன? அது ஏன் அது பிரம்மாண்டம்னு சொல்றோம்னா, அது அந்த அறிவே தான். அந்த அறிவே பிரதிபிம்பித்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்த நம்ம இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க நமக்கு ஆன்ம அனுபூதி. மனம் அடைகிறதே அங்க அனுபவம் தான். ஆன்ம அனுபூதியே அந்த இறைவன் அனுபவம் தான். அப்ப நம்ம இந்த மனதின் வாயிலாக அறிய முடியாதான்னா, தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்கு இன்னொரு பொருள் தேவையா என்ன? இப்ப நான் இருக்கிறேன் என்பதை எனக்கு சுட்டிக்காட்ட பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நீங்க இருக்கீங்கன்னு சொல்லணுமா என்ன? என்னை நான் அறிந்து கொள்வதற்கு நான் மட்டுமே போதும். இன்னொருத்தர் வந்து எனக்கு சுட்டிக்காட்ட வேண்டியதில்ல. என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு புறத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தேவையா? டார்ச் லைட் போடுங்க நான் தெரியிறேன், நான் பார்க்கிறேன்னு நான் சொல்லுவேனா? அல்லது ஒரு சூரிய ஒளி வரட்டுங்க அப்பதான் நான் வழி தெரியும். அதுக்கு முன்னாடி நான் தெரிய மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்ப அந்த மாதிரி இல்ல. நான் எப்பொழுதும், எங்கும், எந்த நேரத்திலும், எந்த வினாடியிலும் நான் என்னை உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன். நான் இருப்பது என்னால் என்றென்றும் உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால, அதை எப்படி நான் உணர்கிறேன், எப்படி நான் அறிகிறேன் என்றால், நான் அந்த தூய அறிவாக இருப்பதினாலே, நான் எப்பொழுதும் சதா என்னை அறிந்து கொண்டே இருக்கின்றேன், உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன். அப்பொழுது அந்த உணர்வே நான், அந்த அறிவே நான் என்ற அனுபவம் எனக்கு எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதினாலே, அதுவே ஆன்ம அனுபூதி. அதுதான் அனுபவம். நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வே இங்க அனுபவம் தான். அப்ப தன்னுணர்வே வந்து மெய்யுணர்வாக, அதாவது பேருணர்வாக எப்போ மாறுது அப்படின்னா, எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கும்போது பேருணர்வு தன்மைக்கு போயிடுது. இப்ப அந்த பேருணர்வு தன்மை கூட நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம்? அது ஏதோ பிரம்மாண்டமான விஷயம் போல் இருக்குது. அத அடையணும்னா பயங்கரமா தலைகீழா திருப்பி நிக்கணும் போல் இருக்கு. அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் போயிடுது. ஏன்னா கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படின்ட்டுலாம் ஆங்கில வார்த்தைகள பேசிட்டு, அது ரொம்ப பயங்கரமான டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா அது நமக்கெல்லாம் சாதாரண ஆளுக்கெல்லாம் புரியாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப தன்னுணர்வுங்கிறத இப்ப நீங்க வந்து ஒரு தனி இருட்டறையில இருந்தா கூட நான் இருக்கிறேன்ங்கிறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியுது. உங்களுக்கு புற வெளிச்சம் தேவையில்ல. இப்ப உங்களுக்கு அக வெளிச்சம் வந்துடுச்சு. ஆன்மவியல் பாடத்தை படித்து அந்த அறிவு தான் இறைவன் என்ற அக வெளிச்சம் உங்களுக்கு வந்த உடனே, இப்ப அந்த அக வெளிச்சத்துல இந்த புறத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் இறைவனாக தெரியும்போது, இப்ப உங்களுக்கு வேற என்ன தேவை? எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கும்போது அங்க பேருணர்வு நிலைக்கு தானாவே வந்துடுறீங்க. பேருணர்வு அனுபவம் நிகழுதே. ஆனா எனக்கு நிகழல பேருணர்வா நான் எங்க மாறுறது? நான் ஈஸ்வர தன்மைக்கு எப்படி போறது? அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இதெல்லாம் மைண்ட் புரிந்துக்காதனால வருது. மனம் வந்து அத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பத்தலன்னு சொல்றேன் நான். நான் சொல்ல வர பாடத்திட்டங்கள் வந்து எல்லாராலயும் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த உபனிஷத் பேசுதுன்னா, அது பேசக்கூடிய விஷயம் புத்தி கூர்மையும், மதிநுட்பமும் உள்ள மாணவனுக்கு தான் அது கேப்சர் பண்ண முடியும். டக்குன்னு புடிச்சுக்குவான். ஒரு சின்ன தீப்பொறி அப்படியே மிகப்பெரிய ஒரு காட்டையே எரித்துடும். அப்போ ஒரு சின்ன தீப்பொறி காட்டையே எரிக்கணும்னா, அந்த ஒரு சின்ன தீப்பொறி போதுமே. அது மாரி இங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு க்ளூ கிடைச்சிட்டா, அப்படியே அவன் பிரைட் ஆயிடுவான் ஸ்டூடண்ட். அப்ப அதுக்குண்டான தகுதி இங்க மனமும், உடலும் உண்டாக்கப்பட வேண்டும் தான் நான் சொல்றேன். அப்ப அது மாரி தான் இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறான், அதுக்கு நம்ம ஆன்சர் குடுக்குறோம்னா, அந்த ஆன்ஸருடைய டெப்த் வந்து எத்தன பேருக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? 1 ஆர் 2 பீப்பிள்ஸ் தான் புரிஞ்சுக்க முடியும். அதுல சூட்சுமம் நெறைய அடங்கியிருக்கும். அப்ப அத வந்து மைன்யூட்டா கவனிக்கும்போது தான், இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி நுணுக்கமா 2 லைன்ல, 3 லைன்ல சொல்ல முடியுமாங்கிறது நம்மளால அத புரிந்து கொள்ளும்போது தான் உணர முடியும். அப்படிதான் திருக்குறள் எல்லாம் பேசுது. திருக்குறள் 2 லைன்ல எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுது. அப்ப இதெல்லாம் மகான்களுடைய அந்த சூட்சும பரிபாஷைய புரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதி தான் இங்க நம்முடைய மனதிற்கும், உடலுக்கும் தேவைப்படுகின்றது. அதற்குத்தான் இங்கே இந்த மாரி விஷயங்கள நமக்கு குடுக்குது. உபநிஷத்தெல்லாம் குடுக்குது. அத பயிற்சிகளாகவும் சொல்லிக் குடுக்குது. அப்ப அத நம்ம இங்க புரிந்து கொள்ளும்போது, ஆன்ம அனுபவம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமே இல்ல. ரொம்ப ரொம்ப அதிசுலபம். மிக மிக சாதாரணமான விஷயம். அப்ப பேருணர்வு என்பது என்னன்னா, உள்ளுணர்வு என்பது நான் எப்பொழுதும் என்னை நான் உணர்ந்து கொண்டிருப்பது. பேருணர்வு என்பது எல்லாவற்றிலும் என்னை நான் காண்பது. எப்படி எல்லாவற்றிலும் என்னை நான் காண்கின்றேன்? நானே அந்த தூய அறிவு. நான் அதில் பிரகாசிக்கிறேன். அந்த டேபிள் வழியா நான் பார்க்கிறேன். அப்ப நான் தான் அந்த டேபிள்னு உணர்றேன். நானே தான் அந்த டேபிள் ஒரு நாமத்த குடுத்திருக்கிறேன். நானே தான் அதுக்கு டேபிள் ஒரு ரூபத்தையும் உண்டாக்கி இருக்கிறேன். டேபிளை வடிவமைத்தவனும் நானே. டேபிள் என்று அதற்கு ஒரு நாமத்தை சூட்டியவனும் நானே. அந்த டேபிளை பார்த்துக் கொண்டிருப்பவன் அறிபவனும் நானே. அப்ப அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருளாகிய 3ம் நானே என்னும் பொழுது, என்னிடத்திலிருந்து எதையும் இங்கு பிரிக்க முடியாது. அப்ப நானே எல்லாமாக இருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படை உண்மை யார் ஒருவன் உணர்ந்து கொள்கின்றானோ, அவன் பேருணர்வு தன்மைக்கு மிக எளிதாக வந்து விடுகின்றான். அப்ப அதுதான் இங்க பேருணர்வு நிலை. பேருணர்வு நிலைன்னா ஏதோ பயங்கரம்லாம் கற்பனை பண்ணிக்காம, ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த நிலையில இங்க ஆன்ம அனுபூதி, அந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னு அடுத்த மந்திரம் பேசுது. 5வது மந்திரம். ஆன்மாவை அறிதல். அதாவது இறை அனுபூதி, இறைவனை அறிதல்.
அதை பற்றி அடுத்த மந்திரம் பேசுது. அதற்கு முதல் படி, அந்த ஆன்ம அனுபவத்தை நம்ம அடையணும்னா அதற்கு முதல் படி என்னன்னு சொல்லுது. யஸ்மின் த்யௌ பிருத்திவி சாந்திரட்சமோதம் மனஹா சக பிராணைச்ச சர்வை தமே வைதம் ஜானத ஆத்மானம் அன்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ கேதுகு. அப்ப இந்த மந்திரம் முதற்படி என்ன சொல்லுதுன்னா, இந்த வானுலகம், பூமி, இடைவெளி மற்றும் மனம், பிராணங்கள், புலன்கள் என்று அனைத்தும் யாரில் நிலை பெற்றுள்ளனவோ அந்த ஒன்றே அந்த ஆன்மாவே இறைவன், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த இறைவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவசியமற்ற பேச்சுக்களை விட்டு விடுங்கள். அதற்கான ஒரு மரணமில்லா பெருநிலையை அடைவதற்கான பாலம் இதுவே அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. இந்த மந்திரத்துல என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஆன்ம அனுபூதிங்கிறது என்னன்னா, இங்க இருப்பதெல்லாம் இறைவனே. அந்த வானுலகம், அந்த பூமி, அந்த வானுலகத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி, இப்ப வெட்ட வெளின்னு சொல்றோம். இப்ப வெட்ட வெளின்னா என்ன? எல்லையற்ற வெளி. அது எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெளிதான் வெட்ட வெளி. ஆனா இடைவெளின்னு சொல்றோம். இடைவெளின்னா என்ன? இப்ப நீங்க எதிரில் உட்கார்ந்துருக்கீங்க, நான் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறேன். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி. அப்ப இந்த இடைவெளிங்கிற விஷயம் அந்த எதுல இருக்குது? அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இருக்குது. வெட்ட வெளிக்குள்ளதான் அதுவும் இருக்குது. அப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? அதே வெட்ட வெளிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப இங்க வெட்ட வெளிக்குள்ளதான் எல்லாமே இருக்குது அப்படிங்கறதுனால, அப்ப இந்த பூமி, அதனுடைய இடைவெளி மற்றும் மனம், அதுல வந்த பிராணன், புலன்கள் என்று எதை வேணா எடுத்துக்கங்க. இந்த உடம்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டாலும், இந்த பிரபஞ்சமாவே நீங்க பார்த்தாலும், இது எல்லாமே எங்க இருக்குது? அந்த வெட்ட வெளியில் தான் இருக்குது. அப்ப அந்த வெட்ட வெளி தன்மையை நம்ம அனுபவம் ஆக்குறது தான் இங்க ஆன்ம அனுபவம். அந்த வெட்ட வெளிங்கிறது எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்குது. அதுதான் சிதாகாசம்னு சொல்றோம். உள்ள இருக்கிற அறிவு ஆகாசம் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த ஆகாசத்தை நம்ம அனுபவம் ஆக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அறிவு ஒளிதான் இங்க நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட்டு பிரகாசிக்கும் போது இந்த பிரபஞ்சமா விரியுது. ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் இந்த அறிவு மூலமா தான் நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னு சொல்றதை உங்களால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்குதான் நான் சொல்றேன், தூங்கும்போது எல்லாத்தையும் காணாம போயிடுது. அப்ப எங்க போயிடுச்சு? அப்ப என்ன ஆச்சு? அதெல்லாம்னா மனசு இல்லையே. மனசு இல்லாதனால மனசு போய் ஒடுங்கும் போது உங்களுக்கு உலகமே மறைஞ்சு போகுது. அப்ப நீங்க விழிப்பு நிலைக்கு வரும்போது மீண்டும் மனம் வெளி வந்துடுச்சு, உலகத்தை காட்டுது. காட்டுற உலகத்தை எப்படி காட்டுது மனசு? இது இது இன்னது என்று பகுத்தறிந்து பிரித்து காட்டுது. அப்ப இந்த மாதிரி ஒரு பகுத்தறிந்து பிரித்து காட்டும் போது இது இது இன்னது என்று எது புரிந்து கொள்ளுது? அந்த அறிவு தான் புரிந்து கொள்ளுது. அப்ப அந்த அறிவே தான் அறிபவனாகவும் இருக்கின்றது. அந்த அறிவே தான் அனுபவப்படும் பொருளாகவும் இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில் நாம் அந்த அறிவாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டா இங்க என்ன அனுபூதி உண்டாகி விடுகின்றது. ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம் உண்டாகி விடுகின்றது. அப்ப அந்த அடிப்படைக்கு நம்ம உயர வேண்டும் என்றால் அதற்கான முதற்படி இந்த 5வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பேச்சை குறை. தேவையற்ற பேச்சுக்களை பேசாது. ஏனென்றால் மனம் பிரவிற்த்தியாகி எனக்கு அது தெரியும், இது தெரியும், அந்த கடவுளுங்கிறது அப்படிப்பட்டது, இது இப்படிப்பட்டதுன்ட்டு தேவையில்லாத அறகுறை விஷயங்களை உள்ள வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய சச்சங்கமே பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கும். அதாவது இந்த விஷயத்தை சொல்ல வர்றவனுக்கு அதை பற்றிய அனுபவம் இருக்காது. ஆனால் அதை பத்தி 1000 வார்த்தைகளை, கதைகளை பேசிக்கிட்டு இருப்பான். கற்பனையான கதைகளை பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பான். அப்ப இது மாதிரி அனுபவமற்ற பேச்சுக்களை நம்ம உள்வாங்கும் போது என்ன ஆகும்னா, மனசு அலைக்கழிக்கப்படும். ஏன்னா கற்பனா விஷயங்களை தான் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. கதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா பல கதைகளை, கட்டுக்கதைகள் நம்ம எடுத்து விடுவோம். புராண கதைகளும் அப்படிதான் பல பரம்பரையா எல்லார்கிட்டயும் சொல்லி மக்களை பூரா முட்டாளாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப எல்லாம் ஒவ்வொன்னையும் புடிச்சுக்கிட்டு இது பண்ண அப்படி, அது பண்ண இப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒவ்வொருத்தன் ஒரு குருட்டுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய மாத்திவிடும். அப்ப இந்த அஞ்ஞானம் நீங்க வேண்டும் என்றால் தேவையில்லாம பேசாத, பேச்சை குறை அப்படின்னு சொல்லுது இந்த மந்திரம். இப்ப உதாரணமாக அழகிய காட்சிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ அழகிய காட்சிகள் இருக்கலாம். நம்முடைய கண்கள் கூட நல்ல நிலையில் இருக்கலாம். அதை பார்க்கக்கூடிய நிலையில கண்கள் இருக்கலாம். ஆனால் ஒளி இல்லாமல் எதையும் நாம் காண முடியாது. அப்ப நம்ம இடத்துல லைட் வேணும் இல்லையா? வெளிச்சம் வேணும் இல்லையா? இப்ப சூரிய ஒளி இருந்தா தானே வெளிய என்னன்னு இருக்கு நமக்கு தெரிய முடியும். அப்ப இந்த புறத்தில் உள்ள அழகிய காட்சிகளுக்கு நம்மில் உள்ள கண்களுக்கும் எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னா அந்த புற ஒளி. அப்ப வெளியே இருக்கிற ஒரு ஒளியை வைத்துக் கொண்டுதான் நான் இது இன்னதுன்னு என்று தெரிந்து கொள்கிறேன். அப்ப எனக்கு என்னுடைய கண் இருந்தா மட்டும் போதாது. வெளிய புறத்துல ஒரு பொருள் இருந்தா மட்டும் போதாது.
என்னுடைய கண்களையும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் இணைப்பதற்கு ஒரு ஒளி தேவைப்படுகின்றது. அது வெளியிருக்கிற விஷயத்தை பார்ப்பதற்கான ஒரு புற ஒளி. அது சூரிய ஒளி அல்லது மின் ஒளி என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதுபோல இந்த வானுலகம் போன்ற மிகப்பெரிய விஷயங்கள், புற விஷயங்களை விட்டுவிட்டு அக விஷயங்களுக்குள்ள வருவோம். சிதாகாசம் என்ற அந்த ஆகாசம், அது வெளியிருக்கிற மகாகாசம் போன்ற வெளியிருக்கிற புற ஆகாசம் போன்று நம்மிடத்திலே ஆகாசம் இருக்குது. ஏன்னா ஆகாசம் எங்கும் எதிலும் இருக்கிறது. அப்ப அந்த ஆகாசம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிராணன் அப்படின்னு நிறைய அக விஷயங்களுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கிறது. அதுதான் அக ஒளி. அந்த அக ஒளி தான் இங்க அறிவு ஒளி, ஆன்ம ஒளி, ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஆன்மாவை அடைவதற்கான முதற்படி இந்த மந்திரம் சொல்லுது. தேவையற்ற பேச்சுக்களை விட்டு விடுங்கள். ஏனென்றால் தேவையற்ற பேச்சுக்கள் உயர் வாழ்க்கைக்கு என்றல்ல, சாதாரண வாழ்க்கைக்கு கூட மிகப்பெரிய தடை அப்படின்னு சொல்லுது. இந்த மந்திரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, தேவையற்ற பேச்சுக்கள் உயர் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, சாதாரண வாழ்க்கைக்கு கூட தடை அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம முடிந்த அளவுக்கு தேவையில்லாம பேசுறத குறைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆற்றலில் கணிசமான பகுதி பேச்சில் செலவழிகிறது. அதனை செலவிடாமல் சேமித்தால் அக வாழ்க்கை போன்ற உயர் தேவைகளுக்காக அவற்றை பயன்படுத்த முடியும். அப்ப பேச்சு கட்டுப்பாடே ஆன்மீக வாழ்விற்கு முதற்படி என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப இந்த மந்திரத்துல அது ஒரு முக்கிய விஷயமாக முதற்படியை சொல்லிடுச்சு. ஆன்மா அனுபூதிக்கு தேவையற்ற விஷயங்களை பேசுவதை குறைத்துக் கொள் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப மரணமில்லா பெருநிலையாக இருப்பவர் அந்த இறைவன் என்பதனால அவரிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற பாலமாக எது இருக்கிறது என்று பார்த்தால் அந்த அறிவு தான். ஏன்னா இறைவனே எல்லாமாக இருக்கிறான். அப்போ நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அக அறிவு இறைவனாக இருப்பதனால இந்த ஆன்மவியல் என்ற பாடங்கள் புற அறிவாக நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டு இதுக்கு அக அறிவை அறிவதற்கான ஒரு பாலமாக இது அமைந்து விடுகிறதுங்கிறது இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ ஆன்மாவை அனுபூதியில் உணர வேண்டும். அதற்கு முதற்படியாக அமைவது பேச்சு கட்டுப்பாடு என்பதாக இந்த 5வது மந்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்தது 6வது மந்திரம் வந்து 2வது படி. அது என்ன சொல்றது அப்படின்னா பிரணவ தியானம். பிரணவ தியானம்னு சொல்றது ஓம்கார தியானத்தை சொல்லுது. அது என்னன்னு பார்ப்போம். அரா இவ ரதனாபௌ சம்ஹதா யத்ர நாட்யஹ ச ஏஷோ அந்தச்சரதே பகுதா ஜாயமானஹ ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம் ஸ்வஸ்தி வஹ பாராய தமசஹ பரஸ்தாத். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ரதத்தின் அச்சில் ஆரக்கால்கள் ஒன்று கூடுவது போல. இப்போ ஒரு ரதம் இருக்கு. அந்த ரதத்துல ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சுல இருந்து தான் நிறைய சைடுல ஆரக்கால்கள் வரும். அப்படிதான் ஒரு வீல் வடிவமைப்பாங்க. ஒரு சக்கரத்தை அப்படித்தான் வடிவமைக்க முடியும். ஒரு சக்கரம் ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய அச்சிலிருந்து எல்லா பக்கமும் அந்த கால்கள் விரிந்து ஒரு 6 7 8 அப்படி வடிவமைத்து அந்த ஆரக்கால்கள் பிரிந்து செல்லும். அப்போ அந்த ரதத்தின் அச்சில் ஆரக்கால்கள் எல்லாம் எங்க போய் ஒண்ணு கூடும்? அந்த அச்சில் தான் போய் ஒன்று கூடும். அப்ப எல்லாம் அந்த அச்சுல போய் ஒன்று கூடுவது போல எங்கே நாடிகள் கூடுகின்றனவோ அங்கே ஆன்மா உள்ளது அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டு. அப்ப இங்க நாடிகள் அப்படின்னா நீங்க ஏதோ வந்து உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம நாடிகள் மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா மைண்ட் அப்படிதான் உடனே கற்பனை பண்ணும். நாடின்னா ஏதோ நம்ம உடம்புல இருக்க நரம்பு நாடிகள் பத்தி பேசுறது போல் இருக்கு, நரம்பு போல் இருக்குன்னு நினைச்சு கூடாது. அப்ப இந்த இதயத்திலே ஆன்மா பலவிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன்னா ஆன்மா வந்து எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுனால இப்ப நம்முடைய மனித தேகத்திலே இந்த உடலிலேயும் இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுன்னா அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த ஆன்மாவை அறிவதற்காக அதை ஓம் என்ற மந்திரத்தின் மூலம் தியானியுங்கள், தியானம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இருளை கடந்து ஒளிக்கு செல்ல விரும்புகின்ற உங்களுக்கு ஆசிகள் நிறைவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுது. எப்படின்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஜெபித்து ஆன்மாவை தியானம் செய்யுமாறு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப ஓம்காரத்தை எப்படி ஜெபிப்பது அது இங்க சொல்லுது. மணியோசை போலவும் எண்ணெய் ஒழுகு போலவும் இடைவிடாமலும் ஓங்காரம் உச்சரிக்கப்படுவதை கவனிக்க வேண்டும். மணியோசை என்பது அமைதியிலிருந்து மெல்ல மெல்ல எழுந்து சப்தமாக உயருகின்றது. இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். கோயில் மணி அடிச்ச உடனே
டங்குன்னு ஒரு பெல் சவுண்ட் கேட்ட உடனே நமக்கு அந்த சவுண்ட் எப்படி வருது? மொல்லமா ஆரம்பிச்சு அப்படியே பலமான சவுண்ட் வந்து, திருப்பி அந்த பலமான சவுண்ட் மீண்டும் மென்மையான சவுண்டாக மாறி அந்த ஓசை அப்படியே அடங்கி விடுது. அப்போ ஒரு மணி ஓசை போல ஓம்காரத்தை உச்சரிக்கப்பட வேண்டும். ஓம்காரம் வந்து வாயிலிருந்து வெளியே வர்றது அப்படியே மொல்லமா ஆரம்பிச்சு, பெருசா பலமா சப்தமா போயி, திருப்பி அப்படியே மொல்லமா அப்படியே அடங்கி ஒடுங்கணும். மெல்ல மெல்ல சப்தமாக உயர்ந்து மீண்டும் அது அமைதியாக கரைய வேண்டும். அப்ப அது போல ஓம்காரத்தை உச்சரிக்கும் போது முதலில் மென்மையாக ஆரம்பித்து படிப்படியாக ஒலியை அதிகரித்து மீண்டும் மென்மையாக்கி நிறுத்த வேண்டும். இதுதான் ஓம்கார ஜபம். அப்ப சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உச்சரிக்க வேண்டும். அப்ப ஒரு தடவை உச்சரிச்சுட்டு நிறுத்தினோம்னா கொஞ்சம் இடைவெளி விடணும். அந்த இடைவெளி விட்டுட்டு மீண்டும் அந்த ஓம்காரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஓம்காரத்தை உச்சரிக்கும் போதும் எண்ணெய் ஒழுகு போல இடைவிடாமல் ஓம்காரம் நிதானமாக ஒலிக்கும்படி மென்மையாக ஆரம்பித்து படிப்படியாக ஒலியை அதிகரித்து மீண்டும் மென்மையாக்கி நிறுத்த வேண்டும். இது வந்து ஒரு முதற்படி, இந்த ஓம்கார ஜபத்தினுடைய முதற்படி. ஆரம்பத்தில் இவ்வாறு ஜபிக்க பழகிக்கொண்டு அதன் பிறகு அந்த 2 ஓம்கார ஜபத்திற்கு இடையில் வருகின்ற இடைவெளியை நிதானமாக கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 2 ஓம்காரத்துக்கும் இடையில ஒரு அமைதி நிலவும். இந்த ஓம்காரம் வந்து தொடங்கும் போது மொல்லமா அமைதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அமைதியிலிருந்து ஒரு சப்தமாக மாறி மீண்டும் அந்த சப்தத்திலிருந்து அமைதியை நோக்கி திரும்புது. அப்ப இதனுடைய சூட்சமம் என்ன தெரியுமா? அது மூலத்துக்கே திரும்பி விடுகிறது. எந்த மூலத்திலிருந்து வந்ததோ அந்த மூலத்திற்கே அது திரும்புது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. நீ எந்த மூலத்திலிருந்து வந்தாயோ அந்த மூலத்திற்கே நீ திரும்பி விடு. ஏனென்றால் எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து வந்து மீண்டும் அந்த மூலத்துக்கே திரும்புவது போல மனிதனும் ஒரு மூலத்திலிருந்து தான் வந்திருக்கின்றான். அவனும் அந்த மூலத்திற்கு தான் திரும்ப வேண்டும். திரும்பாமல் வேறு ஏதேனும் திசை மாறி பாதை மாறி பயணம் செய்யும் போதுதான் பிரச்சனைகள் உண்டாகி விடுகிறது. அப்ப அதனாலதான் இந்த மணி ஓசை எப்படி மொல்லமாக ஆரம்பித்து அப்படியே ஒரு பலமான சத்தமாக மாறி மீண்டும் அது மெல்லமாக தன்னுடைய மூலத்துக்கு திரும்புகின்றதோ அது போல இங்கு நாமும் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஓம்கார ஜபத்தை இங்கு சுட்டிக்காட்டி அந்த ஓம்காரத்தினுடைய இடைவெளியையும் நமக்கு சுட்டிக்காட்டி அந்த இடைவெளியை கவனிக்கும் போது நமக்கு அந்த அமைதி, அந்த மூலம் நமக்கு தெரிய வரும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. இப்ப சாண்டில்ய உபநிஷத்தை வந்து இந்த ஓம்கார மந்திரத்தை எப்படி ஜபிக்கணுங்கிறது சொல்லுது. தைலதாராம் இவா சின்னம் தீர்க்க கண்டா நினாதவத் அப்படிங்குது. மெல்லமாக தைலம் எப்படி ஒரு எண்ணெய் எப்படி மொல்லமாக ஒழுகுகிறதோ அது போல அப்படியே நிதானமா ஒரே மாதிரி இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதாக சாண்டில்ய உபநிஷத்தம் ஓம்கார ஜபத்தின் பெருமையை இங்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இவ்வாறு ஜபிப்பதன் மூலம் ஆன்ம தியானம் கைகூடுகின்றது. அப்போ ஆன்மா எங்கே இருக்கிறது என்பதற்கும் இதே உபநிஷதம் விடை கூறுகிறது. அது எங்கும் இருக்கிறது. இங்க நம்மிடத்துல எங்க இருக்கிறது, நம்முடைய உடலிலே எங்கே இருக்கிறது, எங்கே மையம் கொண்டுள்ளது என்பதாக இங்க சுட்டிக்காட்டுது. நாடிகள் கூடும் இடத்தில் ஆன்மா இருக்கிறது. நாடிகள் கூடும் இடம் என்பது இதயம் ஆகும். 101 நாடிகள் இதயத்தில் உள்ளதாக கட உபநிஷதம் கூறுகிறது. அப்ப 101 நாடிகள் நம்முடைய இதயத்துல இருக்குதுன்னா இங்க இதயம் என்னும் போது உடனே நீங்க எப்படி மைண்ட் போகும் அப்படின்னா நம்முடைய பௌதிக இதயத்துக்கு போயிடும் மைண்ட். அப்ப உடனே நமக்கு லப்டப் துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயம் தான் சொல்லுது போட்டிருக்குன்ட்டு நம்ம மைண்ட் உடனே அங்க போகும். ஆனா இங்க கட உபநிஷதம் அப்படி சொல்ல வரல. சதம் சைக்கா ச ஹிருதஸ்ய நாட்யகா, அதாவது 101 நாடிகள் இதயத்தில் உள்ளதாக கட உபநிஷதம் கூறுது. அப்ப அந்த இதயம் என்பது அங்க பிராணனின் இருப்பிடம். அந்த இடத்துல தான் உணர்ச்சிகள், செயல்பாடுகள் என்ற வாழ்க்கை அனைத்தும் இங்கிருந்தே கட்டுப்படுத்தப்படுகின்றன. விஞ்ஞானத்தை பொறுத்தவரை மூளை மட்டும்தான் அனைத்து செயல்களின் மையமாக இருந்தாலும் நமது சாஸ்திரத்தை இதயத்தையே மையமாக கொள்கின்றன. அப்ப நான் என்று சொல்லும் போது அல்லது ஆழ்ந்த மனக்கவலை, அளவற்ற சந்தோஷம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போதும் இதயத்தில் கை வைத்துத்தான் நாம் பேசுவது நினைவு கூறத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்ப இங்க நான் என்னை அடையாளப்படுத்தும் போது நான் எங்க பண்றேன், என்ன அறியாம கை வந்து அந்த இருதய பதியை நோக்கி போகுது. ஆனா அந்த இதயம் என்னும் போது நாம வந்து பௌதிக இதயத்தை பார்க்காம இது சொல்ற இதயம் என்ன அப்படின்னா ஒரு உணர்ச்சி இதயம், மனதினுடைய உணர்ச்சி இதயம். இப்ப இந்த மனதினுடைய மனோ உணர்வு, உணர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா ஒரு சூட்சமம், கண்ணுக்கு தெரியாதது.
அப்ப அந்த சூட்சுமமானது எதன் அடிப்படையில் இருக்கிறதுனா ஆன்மாவின் அடிப்படையில் இருப்பதனால இங்க நம்ம அதை என்ன பண்றோம்னா அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனம், புத்தி அப்படிங்கிற மாதிரி விரிவுபடுத்தி பார்த்தோம். ஆன்மாவின் வெளிப்பாடு இங்க மனமாக, புத்தியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உடலிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது மனித உடலிலே பகுத்தறியும் தன்மை கொண்டதாக அபரிமிதமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது நம்ம கடந்த பாடங்களை பார்க்கும்போது, அப்ப அது எந்த அடிப்படையில நம்ம இடத்துல பிரகாசிக்குதுன்னா மனதின் அடிப்படையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமான இதயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த இதயத்திலிருந்து கண்களுக்கு புலப்படாத 101 நாடிகள் உள்ளன. அப்ப இந்த உணர்ச்சி இதயத்திலிருந்து தான் 101 நாடிகள் இருக்கின்றன. அது கண்களுக்கு புலப்படாத நாடிகள். இவற்றின் மூலமே கட்டளைகள் இடப்படுகின்றன. அதன் வாயிலாகத்தான் அனுபவங்கள் பெறப்படுகின்றன என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப அந்த கண்களுக்கு புலப்படாத நாடிகள் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தகவலை பரிமாற்றம் செய்வதாக இருக்கின்றது. அப்ப இந்த இதயம், நாடிகள் போன்றவை சாதாரண கண்களாலோ, கருவிகளாலோ அறியப்படுபவைகள் அல்ல. அப்ப இதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வதுன்னா, இது நம்முடைய சாதாரண கண்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டாக்கிக் கொள்கின்ற அந்த மன தூய்மையும், பிரார்த்தனையும், தெய்வீக வாழ்க்கையும், ஆழ்நிலை சிந்தனைகள் போன்றவற்றின் மூலமாக மனதை தூய்மைப்படுத்தி, புத்தியை விரிவுபடுத்துகின்ற பொழுது மட்டும்தான் நம்மால் அது அறியத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப இதுக்குதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். இங்க புத்தி சக்தி தான் ஒரு பிரதானமாக பார்க்கப்படுகிறது என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா புத்தி என்பது மனதினுடைய அடுத்த பரிமாணம். அப்ப அந்த புத்தி சக்தியில தான் நம்ம ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள முடியும். இது இன்னது என்று நம்ம எப்படி பகுத்தறிந்து புரிந்து கொள்கிறோம்? அந்த புத்தி சக்தியின் வாயிலாகத்தான். அந்த புத்தி சக்திங்கிறது எங்க இருக்குது? நம்மிடத்திலே இருக்குது. அப்ப அந்த புத்தி சக்தி பிரகாசிப்பதற்கான அடித்தளம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறது. அதுதான் ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவின் மூலமாகத்தான் நம்ம அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த முறையில பார்க்கும்போது இப்ப 7வது மந்திரம் ஆன்ம காட்சி, அந்த ஆன்மாவை தரிசனம் பண்ணுவது எப்படிங்கிறது சொல்ல வரும். ஆரம்ப சாதனைகளாலும் ஆழ்ந்த சிந்தனையாலும் பிரணவ தியானத்தாலும் ஆன்ம காட்சி அல்லது ஆன்ம அனுபூதி உண்டாகின்றது. அப்ப ஆன்ம அனுபூதி உண்டாகணும்னா என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சில சாதனைகள் வேணும். ஆழ்ந்த சிந்தனா சக்தி வேணும். புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு அதை பகுத்தறிந்து எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்பதாக ஒரு புத்தி சக்தியை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 3வது பிரணவ தியானத்தின் மூலமாக ஆன்ம அனுபூதி வாய்க்கிறது. அப்ப இந்த ஆன்மா யார் அப்படின்னா, அந்த ஆன்மா என்பது அறிவு, அது எங்கும் நிறைந்த இறைவனே. அவர் நமது இதயத்தில் ஆன்மாவாக விளங்குகின்றார். இதயத்தில் என்றால் நம்முடைய சூட்சும இதயம், அதாவது சிதாகாசம், அறிவு ஆகாசத்திலே இறைவன் விளங்குகின்றார். நம்முடைய உடலிலே சிதாகாசம் என்பது எங்கன்னா நெஞ்சு குழிக்கிட்ட இருக்குது. நம்ம இதயம் அப்படின்ற நம்ம சொல்ற அந்த ஆகாசம் எங்க இருக்குதுன்னா, இந்த மனித உடலிலே அந்த நெஞ்சு குழிக்கிட்ட தான் அந்த ஆகாசம் இருக்கு. அப்ப அந்த ஆகாச குழி அதுதான் நெஞ்சு குழி. அப்ப அதை இங்க சொல்லுது. 7வது மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, யஹ சர்வக்ன சர்வவித் யஸ்யைஷ மகிமா புவி திவ்யே பிரம்மபுரே கேச யோம்னயாத்மா பிரதிஷ்டித மனோமயக பிராண சரீர நேதா பிரதிஷ்டிதோ அன்னே ஹிருதயம் சந்நிதாய ஆனந்த ரூபம் அமிர்தம் யத்விபாதி. இந்த இடம் என்ன சொல்றதுன்னா, இந்த மந்திரம் இறைவன் எல்லாம் அறிந்தவர், அனைத்து அறிவு வடிவானவர், ஆனந்த வடிவானவர், அழிவற்றவர். இந்த உலகம் யாருடைய மகிமையோ அந்த இறைவன் ஒளிமயமான இதயத்தினுள் உள்ள வெளியில் ஆன்மாவாக ஒளிர்கின்றார். மனமாக அமைந்து பிராணனையும் உடம்பையும் வழி நடத்துகின்றார். அப்ப இங்க இந்த மந்திரம் நமக்கு எப்படி சுட்டி காட்டுது? அந்த அறிவு மனமாகத்தான் இங்கு நமக்கு வழி நடத்துதுங்கிறது இங்க சுட்டி காட்டிட்டார். அப்ப மனமாக வழி நடத்துறதுன்னா எந்த அடிப்படையில மனம் இயங்குதுன்னா, பிராணனுடைய அடிப்படையில தான் மனம் இயங்குது. பிராணன் தான் இங்க அசைக்குது மனசை. ஏன்னா அதனாலதான் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றோம். மூச்சு பயிற்சி ஏன் பண்றோம்னா, மனசை அடக்கணும்னா மூச்சின் மூலமாகவும் அடக்க முடியும், மூச்சின் மூலமாகவே மனத்தை ஆர்ப்பரிக்க வைக்கவும் முடியும். ரெண்டுமே இங்க அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகுது? மூச்சு தசு புசுன்னு வாங்குது. அப்ப உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல நான் டென்ஷனா இருக்கேங்கிறது தெரியும். அமைதியா சாந்தமா உட்கார்ந்துருக்கும் போது மூச்சு போய் வரதே தெரியாது. அப்ப இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு எப்படி இருக்குன்னா, அது பிராணன் மூலமாக மனசு இயங்கிட்டு இருக்குது. அதான் கோஷம்னு நம்ம சொன்னோம். ஏற்கனவே படிச்சுட்டோம். மனோமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படிங்கிற கோஷம் எல்லாம் இந்த அன்னமய கோஷத்தின் வழியில எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒன்றை ஒன்று தொடர்புல இருக்குது. அப்ப அந்த தொடர்பை நம்ம பிரிக்க முடியாது. அப்ப இந்த 5 கோஷங்களும் ஒன்று சேர்ந்த நிலையில் தான் இந்த ஸ்தூல உடலும்
இந்த சூட்சும உடலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் இயங்குவதற்கு அடித்தளமாக ஆதாரமாக ஆன்மா இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆன்மா தான் இறைவன், அதுதான் அறிவு. அதை புரிந்து கொள்ளும்போது இந்த உலகம் யாருடைய மகிமையோ அந்த இறைவன் ஒளிமயமான இதயத்தினுள் உள்ள வெளியில் ஆன்மாவாக ஒளிர்கிறார். அவர் மனமாக அமைந்து பிராணனையும் உடம்பையும் வழி நடத்துகின்றார். அப்ப இதயத்தில் நிலை பெற்றவராக உடம்பு முழுவதும் அவர் வியாபித்திருக்கின்றார். அப்ப விழிப்புணர்வு பெற்றவர்கள் தங்கள் புத்தியால் அவரை அறிகிறார்கள். இங்கதான் பாயிண்ட். அப்ப இதயத்தில் நிலை பெற்று உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கின்ற இறைவனை விழிப்புணர்வு பெற்றவர்கள் தங்கள் புத்தியால் அவரை அறிகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லிடுது. அப்ப இதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த இறைநிலை பெற்றவர்கள், அதாவது நம்ம இந்த நிலையில விழிப்பு நிலை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் தன்னை காண்பார்கள் இல்லையா? அப்ப ஆன்மா என்பது எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்தது அப்படிங்கும்போது, இப்ப நான் அந்த பேருணர்வு நிலை அப்படின்னு நான் பேசும்போது, இப்ப நீங்க பேருணர்வு நிலைக்கு போகும்போது அப்பயும் உங்க மைண்ட் எப்படி கற்பனை பண்ணும் அப்படின்னா, இந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இறைவன் தான் மனசு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆமா, இந்த டேபிள் இறைவன் தான், சரி அந்த பறவை இறைவன் தான், அந்த மிருகம் இறைவன் தான் அப்படின்னு எல்லா இறைத்தன்மையில பார்க்கும். எந்த அடிப்படையில பார்க்கும்? அந்த உடல் என்ற உருவத்தின் அடிப்படையில் பார்க்காம உணர்வின் அடிப்படையில பார்க்கும். ஏன்னா நமக்கு தான் அந்த ஆன்ம ஞானம் வந்துருச்சு இல்லையா? அறிவு தான் இறைவன் தெரிந்து கொண்டோம். அப்ப அந்த அறிவு எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் அது வியாபித்திருக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அது இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது, இந்த இடத்துல நம்ம ஒரு குழப்பத்துக்கு வருவோம். எப்படி குழப்பத்துக்கு வருவோம்னா, அந்த கல்லு மண்ணெல்லாம் ஜடமா இருக்குது, அதுல எங்க இறைவன் இருக்கிறான்? அறிவுங்கு தான் இறைவன் எடுத்துக்கிட்டா, ஒரு அறிவு தாவரத்தை ஓகே நான் ஒத்துக்கிறேன், அதுல இறைவன் பிரகாசிக்கிறான். 6 அறிவு மனிதர் என்னிடத்திலையும் பிரகாசிக்கிறான், அங்கெல்லாம் அறிவு இருக்குது. ஆனா ஜடப்பொருளாகிய கல்லு மண்ணுல எப்படிங்க இறைவன் இருக்கிறான்? அதுல அறிவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். எப்படி முன்னேறணும்னா, இப்ப எங்குமேலும் நீக்கமர நிறைந்த இறைவன் அணுவில் அணுவாகவும் இருக்கிறான் இல்லையா? அப்ப நீங்க கண்ணுக்கு தெரிகிற பொருளை வச்சுக்கிட்டே இறைவனை கற்பனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப இறைவனே சூட்சுமமானவன். அந்த அறிவு கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு புலப்படாதது, அதை அனுபவமாக்குவது என்பது நம்முடைய அறிவில் பிரகாசித்து அனுபவமாக்கப்படுகிறது. அந்த அறிவே இந்த உடலின் மூலமாக பிரகாசித்து ஒவ்வொன்றையும் அனுபவமாக்குது. அப்ப நீங்களும் நானும் அனுபவம் ஆக்கல. இப்ப நீங்க நானுன்னா ராமசாமி குப்புசாமி அனுபவம் ஆக்கல. அந்த அறிவு தான் தன்னைத்தானே அனுபவமாக்குது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த அறிவு தன்னைத்தானே அனுபவமாக்குகின்றது தான் இங்க ஆன்ம அனுபூதி. அப்ப அந்த ஆன்ம அனுபூதியை அடைந்து விட்டேன் என்று சொல்வது மனசு தான். அறிவுக்கு எந்த அனுபவம் தேவையில்லை, அது சொல்ல வேண்டியதும் கிடையாது. அது நான் இருக்கிறேன்னு போய் சொல்லுமா? இப்ப நீங்க ஒரு சாதாரண மனிதனாவே வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில பேசுவோம், புரியுற மாதிரி. இப்ப நான் ஒரு ராமசாமி அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் பாக்குறவங்க எல்லாம், சார் நான் ராமசாமி, சார் நான் ராமசாமின்னு போய் சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான்? முட்டாள் ஆயிட்டான் போல் இருக்கு, பைத்தியம் மர கலந்துருச்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நான் போய் என்ன ராமசாமி ராமசாமின்னு யார்கிட்ட போய் சொல்லிட்டே இருப்பேன்? நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் அமைதியா இருப்பேன், அவ்வளவுதானே. ஆனா வர்றவன் தான் என்ன பேரை கேட்பான், நீங்க யாருங்க அப்படின்னு கேட்பான். நான் ராமசாமின்னு சொன்ன உடனே ஓ ராமசாமிங்களா அப்படின்னு கேட்டுக்குவான். நான் குப்புசாமின்னா ஓ குப்புசாமிங்களான்னு கேட்டுக்குவான். அப்ப நம்ம பேரை வைத்து அல்லது நம்முடைய ஆளை தோற்றத்தை வைத்து அவன் ஒரு தீர்மானத்துக்கு வர்ற மாதிரி, இங்க இறைவன் நான் தான் சொல்ல மாட்டான். அப்ப அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறான். அப்ப அவனை அறிந்து கொள்கின்ற மனசுதான் அந்த அனுபவத்தை அடையாளப்படுத்தி காட்டுதே தவிர இறைவனுக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்ப அவன் இந்த உடலின் வாயிலாக அனுபவம் ஆக்குறான், மனதின் வாயிலாக தன்னை அனுபவம் ஆக்குறான். அந்த அனுபவம் அவனுக்கே உரித்தானது, அதை அவன் சொல்ல மாட்டான். அந்த அனுபவத்தை அவன் வெளிப்படுத்த மாட்டான். இங்க வெளிப்படுத்துறதெல்லாம் மைண்டு தான். அப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம மைண்ட் லெவல்லயே போய் அந்த சூட்சமத்துக்குள்ள போறோம். எதுக்குள்ள? அந்த அணுவில் அணுவாக பார்க்கிறோம் நம்மள. அப்ப அணுவில் அணுவாக பார்க்கும்போது கல்லிலும் மண்ணிலும் கண்ணுக்கு தெரியாத அந்த அணு இருக்குதா இல்லையா? அப்ப அந்த அணுவு அசைகிறது. அந்த அணுவுல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்ற ஒரு இயக்கம் அங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல ஒரு சக்தி இருக்குது அதுக்குள்ள. அப்ப அதனாலதான் கல்லு கூட வளருது. ஆனால் அது பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கும். நம்ம கால தேசத்துக்குள்ள நம்ம இப்ப எனக்கு உடம்பு 100 வயசுக்குள்ள இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு, ஆனா ஒரு பாறை 100 வயசுக்குள்ள இவ்வளவு பெருசா வளரணும்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது, எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இங்க படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கிறதுனால கல்லும் மண்ணு கூட வளரும். ஆனா அதற்குண்டான கால தேசங்கள் வேறு. அப்ப அதனால அது வளர்றது நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அது வளரவில்லை என்று சொல்ல முடியாது என்பது போல
நம்ம இன்னும் கொஞ்சம் சூட்சமமாய் பார்க்கும்போது, மூலத்துக்கே போகும்போது, அணுவில் அணுவாக அந்த அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப அந்த அறிவு எப்படி இயங்குது? அதுதான் இங்க சயின்ஸ் படி பார்க்கும்போது கூட புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ங்கிற மாதிரி உள்ள இயங்கிட்டு இருக்கு. ஒரு இயக்கத்துல இருக்குது. அப்ப அந்த கல்லு மண்ணுக்குள்ள எப்படி எத்தன அணுக்கள் இருக்குதோ, அது மாதிரி என்னுடைய உடம்பையும் நான் பிரிச்சு பார்த்தேன்னா, எனக்குள்ளேயே கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது. அப்ப என்னிடத்துல நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு, கெட்ட பாக்டீரியாஸ் இருக்குது. அப்புறம் ஹியூமன் பாடி வந்து பல செல்களால் ஆனது, மல்டிபிள் செல்ஸ். அப்ப எல்லாமே வேற வேற கேட்டகரியில இருக்கட்டும். மனிதன் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருக்கிறான். ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாரி இருக்குது. அதே மாரி மிருகம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்குது. அது மாரி இங்க செல்களும் பலவிதமா இருக்கும். அணுக்களும் பலவிதமாக இருக்கும். அப்ப இது மாரி பலது பலவிதமாக இருப்பதை வைத்துக்கொண்டு, அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு அது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நீங்க எப்படி இத பேருணர்வு நிலையை புரிந்து கொள்ளணும்? எல்லாவற்றிலும் நானே அந்த சூட்சமமாக இருக்கிறேன் என்று பார்க்கும்போது, இங்க என்னுடைய உடம்பையே நான் கலைச்சுக்கணும். அதுதான் உடம்பற்ற நிலை. அதாவது இங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நான் இந்த மனமோ, இந்த உடலோ அல்லங்கிற அபிமானம் எப்ப நமக்கு போகும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் என்னை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த உடல் அபிமானம் போயிடும். ஏன்னா, இப்ப நான் தனித்த உடல்ங்கிற இந்த அபிமானம், நான் இந்த இவ்வளவு பெரிய உடம்பை பார்த்து பார்த்து கற்பனை பண்ணிக்கிட்டனால வந்தது. நான் டெய்லி போய் கண்ணாடி முன்னாடி நின்னு என்ன மேக்கப் போட்டுக்கிட்டதுனால வந்தது. ஏன்னா நான் போய் தலை வார்றதும், முகத்துக்கு பவுடர் போடுறதும், குளிக்கிறதும், கண்ணாடி முன்னாடி டெய்லி நின்னு பார்க்கறதும் வச்சுக்கிட்டு நான்ங்கிற அபிமானம் எனக்கு ஆழமாக்கப்பட்டு விட்டது. ஆனா இந்த உடம்பே தூள் தூளா பிரிஞ்சு போகும்போது, அது பஞ்சபூதத்துல கரைஞ்சிட போகுது. ஏன்னா உடம்பு விட்ட பிறகு இந்த மண் பூதமாகிய இந்த பிண்டத்தை தான் கொண்டு போய் எரிக்க போறோம். ஏன்னா இந்த பிண்டம் தான் ஒரு யூஸ்லெஸ் ஆயிடுது அப்போ. அப்ப இந்த பிண்டம்ங்கிறத வந்து நம்ம எரிக்கலாம் அல்லது புதைக்க போறோம். ஏதோ ஒண்ணு பண்றோம். ஆனா இதெல்லாம் பஞ்சபூதத்துல கரையுது. அப்ப பஞ்சபூதத்துல கரையறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது? ஒரு அணுவா தான் இருந்தது. அப்ப அந்த அணு தானே மல்டிபிள் அணுவா மாறி இருக்குது. ஏகப்பட்ட அணு உள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப உயிருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்களேன் இப்போ. உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொன்னும் உள்ள உயிர் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அணுக்குள்ளயும் உயிர் இருக்குது. அப்ப இங்க உயிருங்கிறத நீங்க எப்படி தனியா என்னுடைய உயிர்ன்னு சொல்ல முடியும்? ராமசாமியுடைய உயிர், குப்புசாமியோட உயிர்ன்னு சொல்ல முடியுமா? ராமசாமிக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்ப உயிர் போவதும் இல்ல, வருவதும் இல்ல. ஏன்னா உயிர் தான் இங்க உணர்வு. அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம். ஏன்னா உயிரையும் நம்ம இங்க பிரிச்சு பார்க்க கூடாது. உயிர் வேறே, உணர்வு வேறேன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. உயிரும் உணர்வும் ஒன்றே. அப்ப உயிரும் உணர்வும் ஒன்றாக இருக்கிறதுனால, அந்த உயிர் வந்து சூட்சமம், கண்ணுக்கு தெரியாதது. ஆனா இந்த உடல் வந்து ஒரு பிண்டமா மாறி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. 2 கிலோ வெயிட்ல இருந்த குழந்தை வந்து இன்னைக்கு 25 கிலோ, 80 கிலோ, 100 கிலோல உட்கார்ந்துட்டு இருக்குன்னா, அது இந்த பிண்டம் தான் வளர்ந்திருக்கிறது. அப்ப இந்த பிண்டம் வந்து ஜடப்பொருளாக மாறும். எப்போ அந்த உயிரணுக்கள் அழிந்து போயிட்டா ஜடப்பொருளா மாறிடும். அப்ப அந்த உயிரணுக்கள் அழிந்து போகிறதுனா எப்படி? எல்லாமே அழிந்து போகுதான்னா இல்லையல்ல. அதுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், கிருமிகள் இருக்கத்தான் செய்யும். நாம கொண்டு போய் எரிச்சிடுறோம் அல்லது புதைச்சிடுறோம். எரிச்ச பிறகு அதுல நிறைய பாக்டீரியாஸ், கிருமிகள் எல்லாம் செத்துடும். புதைச்சிங்கன்னா என்ன ஆகும்? மண்ணுக்குள்ள போய் எல்லாம் ஃபங்கஸ் ஆகி அதுக்குள்ள நிறைய கிருமிகள் உற்பத்தி ஆகும். அதுல புழு பூச்சிகள் எல்லாம் உற்பத்தி ஆகும். ஏன்னா பஞ்சபூதங்கள் ஒன்று சேரும்போது அதுல இன்னும் பல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு விதவிதமா பூச்சி எல்லாம் உற்பத்தி ஆகும். இப்ப இந்த பூச்சி, புழு உற்பத்தி ஆகுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சூட்சமம். இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுல வந்து ஒரு டப்பால ஏதோ ஒரு போட்டு வச்சிருப்பீங்க. தானியங்கள், பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அதுல பூச்சி விழுந்துரும். அப்ப அங்க என்ன, அந்த இடத்துல பூச்சி விழுதுன்னா எப்படி விழுது? அதுல என்ன ஒரு ஆண் பூச்சி, ஒரு பெண் பூச்சி இணைந்து தான் அங்க பூச்சி விழுதுதான்னா இல்லையே. அங்க ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில ஒரு உயிர் படைக்கப்படுது. அப்ப இங்க கூட நம்ம என்ன பண்றோம்னா, பஞ்சபூத சேர்க்கையில தான் உயிர் படைக்கப்படுது. ஆனா அதுக்கு ஒரு களமாக இங்க ஆணினுடைய விந்து எடுத்து பெண்ணினுடைய கர்ப்பத்துல நுழைச்சு ஒரு பிண்டத்தை கொண்டு வந்து இப்ப வெளியே கொண்டு வர ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது அந்த இயற்கையினுடைய எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட அறிவியல் நுட்பம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு அறிவு. இங்கதான் அந்த அறிவை நம்ம அனுபவிக்க தெரியணும். அனுபூதிங்கிறது என்னன்னா, ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம்ங்கிறது என்னன்னா, அந்த அறிவனுடைய அற்புதத்தை ரசிக்க தெரியணும். அதுதான் அனுபூதி. அந்த அறிவு எப்படியெல்லாம் வேலை செய்யுது? சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை எப்படி சுவைக்குது? ஆஹா! இது வந்து காரம்ங்குது, இது புளிப்புங்குது, இது இனிப்புங்குது. அப்ப அறுசுவைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இந்த நாக்குக்கு இருக்குது. இப்ப எப்படி ஒரு பிரம்மாண்டமா அந்த அறிவு வேலை செய்யுது பாரு. தன்னை இப்படியெல்லாம் வெளிப்படுத்திக்க முடியுமா அந்த அறிவினால? அப்படின்னு ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நாம் எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த அனுபூதி நிலையில் நாம் இருக்கிறோங்கிறது அடையாளம். ஆனா வந்து சாப்பாட்ட வச்ச உடனே லபக்கு லபக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்து அந்த வேலையை பண்ணலாமா, இந்த வேலையை பண்ணலாமான்ட்டு மைண்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிற சிக்கல்ல இருக்கிறவங்க யாருமே ஆன்ம அனுபவம் பெற மாட்டார்கள், ஆன்ம அனுபூதிக்கு வரமாட்டார்கள். அவர்களால் ஆன்ம அனுபவத்தை அடையவே முடியாது. ஏன்னா இங்க ஆன்ம ஞானி ஒவ்வொன்றிலும் தன்னை பார்ப்பான். அப்ப நம்ம முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாட்டை பார்த்தா கூட அதனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்படுவான்.
இந்த சாப்பாடு எப்படி படைக்கப்பட்டிருக்குது, இதுக்கு எப்படி அறிவு ப்ராசஸ் பண்ணுது பாரேன். ஒரே ஒரு நெல் விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்ச உடனே பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால அந்த செடி உண்டாகி அந்த செடியில ஒரு தானியம் பல தானியங்களாக பூத்து குலுங்குதே. அப்ப இந்த அறிவு எப்படி அற்புதத்தை காட்டுது, அப்ப எப்படி ஒரு பிரம்மாண்டம் இந்த படைப்பு அப்படின்னு ஒவ்வொன்றையும் ரசிக்கிறது தன்னைத்தானே அனுபவமாக்குகின்ற ஒரு ஆனந்த அனுபவம். அதுதான் பேருணர்வு நிலை, பேருணர்வு அனுபவம். அப்ப அந்த அனுபவம் இங்க இறை அனுபூதியாக மாறும். அதுவே எல்லாமாக இருக்கின்றது என்றது புரிய வரும்போது அதுவும் நானே என்ற ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த நிலைக்கு இங்க எது தேவைன்னா அந்த புத்தி பிரகாசிக்க வேண்டும். நம்ம இடத்துல புத்தி பிரகாசிக்க வேண்டும். அப்ப இதயம் பற்றி இதற்கு முந்தைய மந்திரம் குறிப்பிட்டது என்ன சொல்லிச்சு, அந்த இதயம் என்பது புத்தி என்று சொல்லியது. அப்ப தூய்மையும் ஆற்றலும் பெற்ற மனத்தால் மட்டுமே அந்த ஆன்மா அறியத்தக்கது. அப்ப இந்த ஆன்மா இதயத்தினுள் வெளி என்ற ஒன்று உள்ளது, அதில் தான் ஆன்மா இருக்கின்றது அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதய வெளி, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இதய வெளி என்கின்ற அந்த சிதாகாசத்திலே தான் அந்த ஆன்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுன்னு புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல இருக்கிறதுன்னு உடனே மைண்ட் என்ன கற்பனை பண்ணிக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கும் போல் இருக்குன்னு நினைக்க கூடாது. அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது. இந்த உடலினுடைய அந்த ஆபரேட்டிங் பாயிண்ட் அங்க, அந்த இயக்கம் நடைபெறுவதற்கான இயக்க மையம் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயக்க மையம் வேணும் இல்லையா. ஒரு அணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அணுல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ல ஒரு மையம் இருக்கு இல்லையா, அந்த மையத்துல இருந்தானே எலக்ட்ரான் சுத்துது. அப்ப அது மாதிரி இங்க எல்லாமே நம்ம புரிந்து கொள்றதுல நம்ம உடம்புக்கு இதுதான் மையமா வைக்கிறதுனால இங்க இதய வெளி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதற்கு 3 அடையாளங்களை நாராயண சூக்தம் சுட்டிக்காட்டுது. நாராயண சூக்தம் இதய வெளி எப்படி சொல்றதுன்னா, தொப்புளுக்கு மேலே ஒரு ஜான் தூரத்திலே உள்ளது. பௌதீக இதயம் அதே தூரத்தான் உள்ளது, ஆனால் அது சற்று இடதுபுறம் உள்ளது. ஆனால் ஆன்மீக இதயம் என்கின்ற இந்த இறை இதயம், அதாவது இந்த புத்தி இதயம் எங்க இருக்குது, இதயத்தின் நடுவில் உள்ளது. அந்த இதயம் அதனால்தான் பிரகாசிக்கின்றது என்று இந்த நாராயண சூக்தம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த 3 அடையாளங்களை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது இது பௌதிக இதயத்திற்கு பொருந்தாது. அதனால் இது ஆன்மீக இதயம் தான் இந்த இதய குகை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதனை நான் உணர்வதில்லையே என்றால் அது நம்ம இடத்துல அந்த புத்தி சக்தி போதாதனால் தான் உணர முடியவில்லை. அப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம அந்த ஆன்மாவை, அந்த இதய வெளியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுவே புத்தி என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தி என்ற வார்த்தையில் உள்ள தீ இருக்கு பாருங்க, அந்த தீ தான் இங்க சுடர், அதுதான் ஜோதின்னு அர்த்தம். அப்ப அந்த புத்தியில் உள்ள தீயைத்தான் இங்க தீ என்று சுட்டி காட்டுகின்றது. அப்ப இதயத்தால் விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கின்ற அந்த ஆன்ம அனுபூதி தான் இங்க என்னென்ன சொல்றதுன்னா, இதய தாமரை என்று ஒரு பெயர்ல அழைக்குது, 3வது கண் என்று சொல்கிறது, ஞானக்கண் என்று சொல்கிறது. இதெல்லாம் நம்ம இந்த இதய வெளியை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம், இந்த மனித உடம்பை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த 3வது கண், ஞானக்கண், இதய கண் எல்லாம் எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாதை, அவ்வளவுதான். ஆனா இதையே நம்ம பிடிச்சிக்க கூடாது. ஏன்னா அங்க இது ஞானத்தை காட்டி கொடுத்த பிறகு அந்த ஆன்மா எங்கும் எதிலும் இருக்கின்றது என்ற அந்த அனுபூதி நிலைக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா அந்த தனித்துவமான உடலை நான் அபிமானிக்கின்ற பொழுதுதான் நம்ம மனசு அதுல போய் சிக்கிக்கிட்டு நான்ங்கிறது ஈகோவில் ஆடிக்கிட்டு இருக்குது. அதற்கு தான் பயிற்சிகளை எடுத்துக்குது. இந்த பயிற்சி பண்ண போறேன், அந்த பயிற்சி பண்ண போறேன், உடம்பின் மீது அபிமானத்துல பயிற்சி எடுத்துக்குது. ஆனா அந்த பயிற்சி எல்லாம் மன தூய்மைக்காகத்தான் பயன்படுமே தவிர, அந்த மன தூய்மையின் வாயிலாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் கண், ஞானக்கண், இதய தாமரை என்பதெல்லாம் என்னன்னா, அந்த ஆன்மீக இதயம் மலராமல் அரும்பாகவே இருக்கிறது பெரும்பாலானவர்கள் இடத்துல. ஏன்னா அது மலர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம கொடுக்கறதே இல்லை. அதனால்தான் அது இருண்ட குகை, இருண்ட பகுதி, மறைவான இடம் என்றெல்லாம் கூறப்பட்டது. அப்ப நம்ம முதலில் அதை மலரச் செய்ய வேண்டும். அந்த இதய தாமரையை மலரச் செய்ய வேண்டும். அதுதான் இங்க ஆன்ம அனுபூதி, ஆன்ம மலர்ச்சி. அப்போ அந்த இதயத்தில் உள்ளே உள்ளது ஒரு வெளி. தாமரை மொட்டு போன்ற இதயம் 4புறங்களிலும் நாடிகளால் சூழப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் உள்ளே நுண்ணிய ஆகாசம் உள்ளது. அனைத்தும் அதில் நிலை பெற்றுள்ளன அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப சாந்தோக்கிய உபநிஷதம் இதை மிக அழகாக எடுத்து கூறுகிறது. எப்படி சொல்லுகிறது என்றால், இந்த உடம்பினுள்ளே தாமரை போன்ற ஒரு சிறு மாளிகை உள்ளது, அதனுள் அகவெளி உள்ளது, அதில் இருப்பதை தேட வேண்டும். அப்ப அந்த அகவெளிதான் இங்க ஆன்மாவாக, அறிவாக சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது உள்ளே. அப்ப புறத்தில் காணப்படுகின்ற வெளி எவ்வளவு பெரியதோ அதே அளவு இதயத்தில் உள்ள வெளியும் அவ்வளவு பெரியதுங்கிறது. புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் வெளியே வெளி இருக்குதோ
அதே வெளிதான் நம்மிடத்தில் உள்ளேயும் இருக்குது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அந்த வெளி பெருசு, இந்த வெளி சிறுசு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மைண்டினுடைய பிளே. மனசு வந்து கற்பனை பண்ணிக்கிற விஷயம் இது. எப்ப நீங்க வெளிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுறீங்களோ, அப்ப இந்த உடம்பே இல்லாம எல்லா வெளியும் ஒரே வெளியாக மாறும். அதுதான் வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளி தெரியாதனால தான் நம்ம என்ன பண்றோம்? வெளியயும் பிரிச்சு வச்சுக்கிறோம். பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடாகாசம்ங்கிறோம். பானைக்கு வெளிய இருக்கிற ஆகாசம் மகாகாசம்னு சொல்றோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே இத பத்தி பாடங்கள் எடுத்துட்டேன். அப்ப அதனால அந்த ஆன்மாவை, அந்த இறைவனை, அந்த அறிவை எப்படி அறிவதுன்னா, 2 நிபந்தனைகள் கூறப்படுகின்றன. 1 புத்தியால் அவரை அறிய வேண்டும். 2வது விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப ரொம்ப பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. அந்த இறைவனை, ஆன்மாவை அறிய வேண்டும் என்றால் முதல் பாயிண்ட் புத்தியால் அவரை அறிய வேண்டும். 2வது பாயிண்ட் விழிப்புணர்வு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்ப புத்தி என்பது ஏற்கனவே கண்டோம். புத்தி அல்லது ஆன்மீக இதயம் என்று அதற்கு பெயர். அப்ப அந்த ஆன்மீக இதயம் மலர வேண்டுமானால் அதற்கான ஆன்மவியல் பாடங்களை படித்தும் கேட்டும் அவைகளில் சந்தேகம் தெளிந்தும் அவ்வாறு அடைந்த ஆன்ம ஞானத்தில் திளைத்து அந்த அறிவின் அனுபூதியில் அவசியம் நிலை பெற்றாக வேண்டும். அப்படி நம்ம அந்த ஆன்ம அனுபூதியில் நிலை பெறுகின்ற பொழுது அந்த இதய தாமரையின் மலர்ச்சி என்பது எங்கு நடைபெறும் தெரியுமா? 1000 இதழ் கொண்ட தாமரை மலராக நமது தலையில் உள்ள சகசிரஹாரத்தில் மலர்வதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப இங்க இதயத்தில் தொடங்குகின்ற அந்த தாமரை மலருடைய மலர்ச்சி எங்கு மலரணும்? நம்முடைய தலையில சகசிரஹாரத்துல மலரணும். அதுதான் பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட்ஸ ஸ்டிமுலேட் பண்ணணும். அப்ப அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி 1000 இதழ் கொண்ட தாமரை இதழ் நம்முடைய தலை மேல மலர்வதாக காட்டுகின்ற அந்த படத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இதய குகையில் இருக்கின்ற ஆகாசத்தை அறிவு அறிந்து கொள்கின்ற, தன்னையே தானே அறிந்து கொள்கின்ற அந்த ஆன்ம அனுபூதி அனுபவம். அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, எங்கும் எதிலும் நான் இருக்கின்றேன் என்ற அந்த அனுபவம். அப்ப அந்த ஆகாசமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அணுவாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அப்ப அந்த அணுவில் அணுவினையாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் தான் இறைவன் என்பதும் அனுபவமாக்கப்படுகின்றது. அப்ப இங்க எப்படி நீங்க இன்னும் டெப்த்ல போனா, அணுவில் அணுவினை ஆதி பிரானைன்னு பாத்தீங்கன்னா கூட, அணுவோட இறைவனை முடிவு பண்ணிடக் கூடாது. காரணம் என்னன்னா, சயின்ஸ் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது தெரியுமா? அந்த காட் பார்ட்டிகிள்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுது. காட் பார்ட்டிகல்னா என்ன? அது ஒரு மூல அணு, பரம அணு. ஆனா அந்த பரம அணுவோட நின்னுடல இறைவன். அந்த பரம அணுவிலும் அணுவாய் இருக்கிறான். அப்ப அந்த பரம அணுவில் அணுவினைங்கிறது என்னன்னா, அதுதான் வெளி. அதுதான் ஆகாசம். அப்ப அந்த ஆகாசம் உணரத்தான் முடியுமே தவிர, அது எங்கு தொடங்குகின்றது, எங்கு நிறைவடைகின்றது, அதில் எவ்வளவு பிரம்மாண்டம் நிறைக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை கேலக்ஸி இருக்குது, ஒவ்வொரு கேலக்சில எத்தனை சூரியன் இருக்கிறான், அந்த சூரியன்ல சுற்றி எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றனங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு இருந்தோம்னா, சயின்ஸ் விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், மைண்ட் விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்ற ஒற்றை வரியில உன்னை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி, இந்த மந்திரம் அந்த ஆன்ம அனுபூதியை நமக்கு சுட்டிக்காட்டுது. அனுபூதி அனுபவத்தினுடைய பலன்கள் எல்லாம் வந்து 8வது மந்திரத்தில் சொல்லப் போகுது. அது நாளைய வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைய வகுப்பு நான் நேரம் கருதி இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.